டிராவல் இருக்கிறீங்களா? ஆ நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். என்னன்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ்னுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய மைல்கல்களை நம்ம தாண்டி இருக்கிறோம். ஆர்சிஎம் பிசினஸ்ல நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர் போயிட்டாங்க, நிறைய பேர் நின்னாங்க, நிறைய பேர் வேர் பிடிச்சாங்க. வேர் பிடித்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆரோக்கியவான்களாக, மிகப்பெரிய கனவான்களாக, மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்துட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் தங்களை வந்து ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்தோம் போனோம்னு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு நேம் சைன் பண்ண முடியல. இன்னும் கூட சொல்ல போனா நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் கிடக்குறாங்க. நிறைய பேர் வந்து ஆஸ்பத்திரியில் போயிட்டு அடடா அப்பவே காமராஜ் சொன்னானே நம்ம கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்னி ஃபெயிலியரு இல்லைன்னா ஹார்ட் ஃபெயிலியர் எல்லாம் அந்த நேரத்துல அடடா வாங்கன்னு கூப்பிட்டா வர்றதுக்கு ஆள் இல்லை. அடடா காப்பாத்துன்னு சொன்னா கடவுளை கூட காப்பாற்ற முடியாது. நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். ஆர்சிஎம்னுடைய மிகப்பெரிய ஆப்ஜெக்டிவ் ஹெல்த், ரெண்டாவது வெல்த், மூணாவது மேக் நியூ இந்தியா, நாலாவது உமன் எம்பவர்மெண்ட், அஞ்சாவது வந்து யங் ஜெனரேஷன். இதெல்லாம் வந்து சாதாரணமா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி எல்லாம் ஒரு எய்ம் வச்சு பண்றது இல்லை. பட் நம்முடைய கம்பெனி மட்டும்தான் இவ்வளவு ஒரு எய்மோட, அதாவது எதிர்கால சிந்தனையோட, மிகச்சிறப்பான எதிர்கால சிந்தனையோட ஒரு கம்பெனி நடக்குது அப்படின்னு சொன்னா இது மாதிரி அப்ஜெக்டிவ் எல்லாம் வச்சு கொள்கை விளக்கங்களோட ஒரு அரசியல் கட்சிகள் கொள்கைகளை வந்து ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கையை கொண்டு வர்றது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க சித்தாந்தம் பேசுவாங்க. அதனால ஆர்சிஎம் உடைய சித்தாந்தம் முதலாவது ஹெல்த். மக்களுக்கு வந்து மேக் இந்தியா ஹெல்த்தி, இந்தியாவை ஒரு ஆரோக்கியமான நாடாக புதிய இந்தியாவாக மாற்றுவது. மூணாவது வெல்த். வெல்த்னு சொன்னா எல்லாரையும் வந்து வறுமையிலிருந்து மீட்பது, வேலை வாய்ப்பை தருவது. நாலாவது வந்து பெண்கள் முன்னேற்றம், விமன் எம்பவர்மெண்ட். அஞ்சாவது வந்து யங் ஜெனரேஷன், இளைய தலைமுறை வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறக்கூடாது. இப்போ நான் இருக்கிற எனக்கு அப்புறம் என்னுடைய பையன், அவனுக்கு அப்புறம் என்னுடைய பேரன், இது மாதிரி ஜென்ரேஷன் பெனிஃபிட் உள்ள ஒரு கம்பெனி இருக்குன்னு சொன்னா அது 24 ஆண்டு காலத்தை தன்னுடைய வெற்றிகரமான பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய கம்பெனினால் மட்டும்தான் முடியும். அதுல இது மாதிரி ரஞ்சித் மாதிரி ரெண்டாவது ஜெனரேஷனுடைய லீடர், செகண்ட் ஜெனரேஷனுடைய மிகப்பெரிய யங் அண்ட் டைனமிக். அதாவது எல்லாரும் வந்திருக்காங்க, யங் ஜெனரேஷன்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. டைனமிக்கா எத்தனை பேர் நிற்கிறாங்க, எத்தனை பேர் அதை வந்து பயன்படுத்தி மேல வர்றாங்க, எத்தனை பேர் சர்வீஸ்க்கு வர்றாங்க, எத்தனை பேர் அடுத்தவர்களுக்கு போய் சப்போர்ட் பண்றாங்க, எத்தனை பேர் வந்து டெடிகேஷன், அதாவது அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பு வந்து ரஞ்சித் சாரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னையில வந்து ஸ்டே பண்ணி அவர் பிறந்ததைங்க, வளர்ந்ததைங்க, வாழ்ந்ததைங்க. ஆனால் சென்னையில வந்து ஒரு வீடு எடுத்து மனைவியோட பிள்ளைகளோட இருந்து இந்த பிசினஸ்ல தனக்கு எவ்வளவு முடியும் அவ்வளவு சப்போர்ட் இறக்கி, எவ்வளவு கஷ்டப்பட முடியும் அவ்வளவு கஷ்டங்களை வந்து தாங்கி மிகப்பெரிய சர்வீஸை, இன்னும் சொல்ல போனா அனுபவிச்சு, ஆர்சிஎம் பொறுத்த வரைக்கும் அவர் இப்ப அனுபவிச்சு வாழக்கூடிய கட்டம். வரக்கூடிய வருமானத்தை எப்படி செலவு பண்றது, அனுபவிச்சு செலவு பண்ணிட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணி தமிழ்நாட்டில் ஆர்சிஎம் வளர்த்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். ஒரு 70 ஒன்றரை வார்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ மதுரை டிப்போ, அதுக்கப்புறம் ஈரோடு டிப்போ ரெனுவல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு நான் எஃப்எம்சிஜி டிப்போ கொண்டு வந்திருக்காரு. பெரிய அளவுல வந்து தமிழ்நாட்டில் பிசினஸ் பில்டு பண்ணி தென் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு வந்து ஆட்களை உருவாக்கி நிறைய ஒன்றரை வார்டு குயிக்கோட ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில பெரிய பெரிய கடைகள், பெரிய பெரிய ஸ்டோர்கள், கேரளாவுக்கு இணையாக கேரளாவுக்கு வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டை கொண்டுட்டு வர வேண்டும் என்கின்ற விரைப்போட ஒரு முனைப்போட செயல்பட்டு இருக்காரு. அதை யாரெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க, யாரெல்லாம் அதுல வந்து பங்கெடுக்கிறாங்க, யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ரயில் போயிட்டு இருக்குது, என்ஜின் போயிட்டு இருக்குது, பெட்டி மாட்டியாச்சு. இந்த பெட்டியோட யார் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அவங்க சக்சஸ் ஆகுறாங்க. யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்க முடியல, யாரெல்லாம் வந்து ரயில விட்டடிச்சாச்சு, யாரெல்லாம் வந்து டைமுக்கு வரல, யாரெல்லாம் வந்து மிஸ் ஆயிட்டாங்க, அவங்க மிஸ் ஆனதுதான். மறுபடியும் செகண்ட் ட்ரெயின் வருமா தெரியாது, வரலைன்னாலும் போக வேண்டியதுதான். நான் சொல்றேன் இதுதான் லாஸ்ட் பஸ், இதுதான் லாஸ்ட் ட்ரெயின். இதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் நமக்கு இருக்குதுன்னா, இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா ஒரு ஆள் நினைச்சா கிடையவே கிடையாது. என்ன காரணம்னு கேட்டா, இந்த பிசினஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகளாக இந்த பிசினஸை தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறேன். சுகர்ல இருந்து விடுதலை ஆயிருக்கிறோம், ப்ரெஷர்ல இருந்து விடுதலை ஆயிருக்கிறோம், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நல்ல நல்ல ஒரு குழந்தைகளை நல்லதனமா செட்டில் பண்ணியிருக்கிறோம், குடும்பத்தை நல்லதனமா நடத்திட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல இந்த பிசினஸ் வந்து இருக்குதுங்கிறத காமிச்சிட்டு இருக்கிறோம். நிறைய ஒன்றுபாடுகளை புதுசா திறந்துட்டு இருக்கிறோம். அத்தனைக்கும் வந்து ஒரு அச்சாரம் என்னன்னு கேட்டா, அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த பிசினஸ் கொண்டுட்டு போக முடியும். நான் இல்லைன்னா என் மகன் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ரஞ்சித்துக்கே கூட அவருடைய பையன்கிட்ட இப்போ வந்து சொல்லுவார்னு நினைக்கிறேன். குட்டீஸ் நீ வந்து பாத்துக்க, நீ தான் அடுத்த ஜெனரேஷன் லீடர்னு சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யாருக்காசி சொல்ல முடியுமானால், யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பிக்கை இருக்குமானால், அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆர்சிஎம்ல நுழைஞ்சா கண்டிப்பா நீங்க தைரியமா என்ன செய்ய முடியும், நிறைய இடங்கள்ல உங்க ஸ்டோரை ஓபன் பண்ணலாம். நிறைய இடங்கள்ல வந்து
பொருட்களை கொண்டு போய் சேர்க்கலாம். தஞ்சாவூர்ல ஒரு புது டிப்போ நாளைக்கு பிளான் பண்றோம். கண்டிப்பா பெரிய 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 விஷயங்களே தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. மக்கள் வந்து பணத்தை வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு தடுமாற்றி இருக்கிறாங்க. எதுல போட்டா நம்ம பெருசு பெருசா வரலாம்னு நிறைய பேர் கொண்டு போய் நிலத்துல போட்டிருக்காங்க, நிறைய பேர் நகையில போட்டிருக்காங்க, நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்காங்க, நிறைய பேர் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு கெட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆர்சிஎம்ல போட்ட அத்தனை பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பெரிய அளவில் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கையில நோய் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இளைய தலைமுறையினுடைய தலைவராக நம்முடைய எங்கன் டைனமிக் லீடர் ரஞ்சித் சார் நம்ம கூட இருக்கிறாரு. நான் இருக்கிற சார், அடுத்த ஜெனரேஷன் எடுத்துட்டு போயிடுவார். தைரியமா பிள்ளைகளை வளர்த்து விடுங்க சார். மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற அவரு மிலிட்ரி மேன் கிடையாது, ஆனா மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இப்ப இருந்தே நீங்க உங்க பிள்ளைகளை வளர்த்துடுங்க சார், உங்க பேர பிள்ளைகளை வளர்த்து விடுங்க சார், நான் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போயிருங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அடுத்த தலைவனுடைய தலைவராக நம்ம கூட இருந்து வழிநடத்திட்டு இருக்கிற ஒரு அற்புதமான லீடர். இன்னும் சொல்ல போன நான் எல்லாம் அவங்க மாமனாரோட வந்து தொடங்கினேன். பட் எனக்கு இப்படி ஒரு சப்போர்ட் அவங்க மாமனாரே இருந்தா கூட இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அதை பயன்படுத்தினவங்க ஜெயிக்கலாம், அதை வந்து உதாசீனப்படுத்தினா ஒன்றும் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு ரஞ்சித் சார் பயன்படுத்தினாலும் அதற்கு அவர் தயாரா இருக்கிறாரு. அதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. யாருக்கெல்லாம் இப்போ யூஎல்பி வந்துருச்சு கம்பெனியில, மினி யூஎல்பி நடத்துறாங்க. இப்போ குயிக் யூஎல்பி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குயிக் யூஎல்பின்னா எல்லா பியூசிலையும் போய் ஒரு 30 வருஷம் வச்சு கூட்டம் நடத்து. இனிமேல் நாமளே கூட்டம் நடத்த வேண்டாம், அவங்களே கொண்டாந்து வீடியோ போட்டு கொடுத்து கூட்டம் நடத்தி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போறதுக்கு கம்பெனி தயாராகிடுச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், யார் பிளஸ்ட் என்று சொல்லி இந்த கூட்டத்திலே மிகச்சிறந்த தகவல்களை நமக்கு தருவதற்காக வந்திருக்கார் ரஞ்சித். அவருடைய தகவல் என்னங்கிறத கவனமா கெட்டதையே முற்றுதும் கேளுங்கிறான். நம்ம நல்ல விஷயங்களை முழுசும் கேட்போம் என்று சொல்லி உங்களுடைய பலத்த கரவாசையோட நான் ஃபர்தர் டிலே வந்து அவாய்ட் பண்ணிட்டு நான் வெல்கம் பண்றேன் சார். ஏங்கான் டைனமிக் லீடர் நம்முடைய ரூபி பின் அசிவர், தமிழ்நாட்டினுடைய திருமகன், நம்முடைய மருமகன், நம்முடைய ரஞ்சித் சார் வெல்கம் பண்றேன். வெல்கம் ரஞ்சித் சார், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் காமினர் சார். வணக்கம், வெல்கம். சிறப்பான ஒரு எடிஃபிகேஷன், சிறப்பான ஒரு வெல்கமிங். ஹாப்பி ஓணம் டு எவ்ரிபடி. ஏன்னா இன்னைக்கும் நாளைக்கும் வந்து நம்ம கேரளாக்காரங்களுக்கு வந்து ஓணம் தான். டெஃபினெட்லி ஐ பிலீவ் தட் நான் இங்கே இருக்கும்போது எல்லா ஓணம் செலிப்ரேஷனும் பொங்கல் செலிப்ரேஷனும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். ஸோ ஹாப்பி ஓணம் டு எவ்ரிபடி. இன்னைக்கு வந்து டெஃபினெட்லி இட்ஸ் எ கிரேட் டே. ஏன்னா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. ஐ பிலீவ் இந்த லாஸ்ட் 10-15 டேஸ், ஒரு 15 நாள் நம்ம பார்க்கும்போது நிறைய ஆளுங்க தமிழ்நாட்டில இருந்து என்ன கால் பண்ணாங்க, பர்சனல் கால். அப்படின்னா ஆக்சுவலி வந்து அவர் நினைக்கிறது என்ன, கால் பண்றாலும் நினைக்கிறது என்னன்னு கேட்டால் அவர் மட்டும்தான் கால் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்படி இல்லை. தெர் ஆர் லாட் மெனி மெம்பர்ஸ் ஹூ ஸ்போக் டு மீ. ஏன்னா நான் வந்து சார் ஆர்சிஎம்ல 10 வருஷமா இருக்காங்க. நான் ஆர்சிஎம்ல சார் வந்து இந்த வருஷத்துல ஜாயின் பண்ண. மேபி வந்து உங்களுக்கு என்ன தெரியாது, அப்படிதான் சொல்றேன். எனக்கு நல்லா தெரியும் அவர் யாரு. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா லீடர்ஸோடையும் பயோகிராஃபி வந்து எனக்கு இப்போ நல்லா தெரியும். அப்போ வந்து என்ன ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாங்க சார். நான் வந்து அந்த டைம்ல நான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ அன்னைக்கு வந்து நம்ம அன்னைக்கு மீட் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? ஸோ பயங்கர ஆக்டிவாக தான் ஆர்சிஎம்குள்ள வந்து. ஆனால் இன்னும் என்ன பிரச்சனைனால வந்து எனக்கு என்னோட இது பிஸ்னஸ் கொண்டு போக முடியலை. ஸோ அதனால நான் இடையில விட்டுட்டேன். ஸோ ரைட் நோ எகெயின் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஆர்சிஎம் பிஸ்னஸ். ஸோ அதனால தான் நான் சார் உங்களை கால் பண்ணேன். ஹவு டு ஸ்டார்ட், எப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒராள் இல்லை, 2 ஆள் இல்லை, நிறைய ஆளுங்க என்ன கால் பண்ணாங்க. லாட் மெனி பீப்புள். ஸோ ஐ பிலீவ் தட் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு டூ ஆர்சிஎம். ஆர்சிஎம் வந்து பண்றதுக்காக இதிலும் நல்ல ஒரு டைம் வந்து நம்ம கையில் இல்லை. ஏன்னா எவ்ரிபடி ஆளுங்க வந்து பாக்குறாங்க ஆர்சிஎம் இஸ் க்ரோயிங், லீடர்ஸ் ஆர் டூயிங் ஆக்டிவிட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச். நிறைய ஓணம் விஷஸ் வருது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சேம் டு யூ ஆல்சோ. நீங்களும் வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. அப்போ நிறைய ஆளுங்க வந்து இது பாக்குறாங்க. கம்பெனி வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துது. நம்ம காமராஜ் சார் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி யூஎல்பி ப்ரோக்ராம் கம்பெனி நடத்துறாங்க. எல்லா இடத்துலயும் வந்து நிறைய ப்ரமோஷன் நடக்குது. ஸோ பீப்புள் ஆர் வாட்சிங் தட் எஸ் சம்திங் இஸ் ஹேப்பனிங் தேர் இன் ஆர்சிஎம் பிசினஸ்ல ஏதோ நடக்குது. எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஆளுங்களுக்கு வந்து அது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் திங். அது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ நிறைய ஆளுங்க வந்து இந்த பிஸ்னஸுக்குள்ள நம்ம பார்க்கும்போது ஜெயிக்காததுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டா, இந்த பிஸ்னஸ்ல வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அக்ரெசிவா வந்து அவருடைய பிஸ்னஸ் அவர் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் அவருடைய டீமில் வந்து அவர் பண்ற மாதிரி ஒரு டூப்ளிகேஷன் அவருக்கு வந்து கிரியேட் பண்ண முடியாத ஒரு நிலைமை வர்றாங்க.
ஐ ஆம் டூயிங் த திங்ஸ். நான் வந்து நிறைய வேலை செய்யறாங்க. நான் வந்து ஹைஜீன் கேம்புக்காக வந்து லீடர்ஸ் கூப்பிடுறாங்க. நான் வந்து கீசோல் ப்ரமோட் பண்றேன். நியூட்ரி சார்ஜ் வந்து பிரதி பூர்ணிமா மேடத்தோட ஜூம் மீட்டிங் செஷன் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நான் ஆளுங்க கிட்ட போய் பேசுறேன். பட் தி திங் இஸ், நான் மட்டும்தான் லாஸ்ட் 3 வருஷமா 4 வருஷமா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தெர் ஆர் நோ லீடர்ஸ். புது ஆளு வந்து என்னோட டீம்ல இருக்கிற ஒரு நல்லொரு டூப்ளிகேஷன், ஒரு ரைட் டூப்ளிகேஷன் வந்து என்னோட டீம்ல எனக்கு கிரியேட் பண்ண முடியல. இந்த பிரச்சனையினால நிறைய ஆளுங்க வந்து ஆர்சிஎம் சிஸ்டம் விட்டு வெளியே போயிருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து நிறைய ஆளுங்க ஃபோன் பண்ணி பேசினேன்னு சொன்னேன். ஈவன் ½ hour 1.5 hour எல்லாம் பேசின ஆளுங்க இருக்கு. ஸோ அது நான் படிக்கும்போது அந்த கவுன்சிலிங் செஷன்ல வந்து நான் எனக்கு வந்து புரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டா, பீப்புள் ரியலி வாண்ட் டு சக்சீட் இன் ஆர்சிஎம். இந்த பிசினஸ்ல வந்து சக்சஸ் ஆகணுங்கிற அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு ஆசை வந்து எல்லா ஆளுங்களுக்கும் இருக்கு. ஆனா எல்லாரும் யோசிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, மேபி பிகாஸ் ஆஃப் த சர்க்கம்ஸ்டன்சஸ், டெப்போல இருந்து சர்வீஸ் சரியில்லை, பிக்கப் சென்டர் வந்து எனக்கு கரெக்டா சர்வீஸ் கொடுக்கல, என்னோட அப்ளைன் லீடர்ஸ் வந்து நான் நினைச்ச மாதிரி என்ன கவனிக்கல, என்னோட டவுன்லைன்ல இருக்கிற ஆளுங்க வந்து நான் சொல்றது ஒண்ணுமே கேட்கல. இந்த மாதிரி நிறைய விஷயங்க ஆளுங்க சொல்றீங்க. ஆனா ஒரு ஆளு கூட வந்து எஸ் என்னோட சைட்ல இருந்து இந்த தப்பு நடந்துருச்சு சார், நான் வந்து சரியான விதத்துல கான்சன்ட்ரேட் பண்ணல, இது இந்த விஷயம் வந்து இப்ப எனக்கு புரியுது, ரைட் நோ ஐ ஆம் கோயிங் டு டூ த திங்ஸ்னு சொன்ன ஆளுங்க கம்மியா இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் த திங் இஸ், வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் செல்ஃப். நான் வந்து இந்த சிஸ்டத்துக்காக என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்குங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் நமக்கு புரியணும். இது நான் சொன்ன விஷயம் கிடையாது, இது நம்ம டிசிஜி சார் வந்து லாஸ்ட் 2 days நம்ம டெக்னிக்கல் அண்ட் அபோவ் லீடர்ஸோட ட்ரைனிங்ல சொன்ன விஷயம். நிறைய விஷயங்க வந்து லாஸ்ட் 2 daysல வந்து டிசி சார் வந்து ஆக்சுவலி அந்த ப்ரோக்ராம் இடையில வந்து அவரு அழுதாங்க. அவர் வந்து அழுதுட்டு சில விஷயங்கள் சொன்னாங்க. பிகாஸ் ஹீஸ் சோ மச், அந்த அளவுக்கு வந்து நம்ம நம்ம லீடர்ஸ் மேல அவர் பாசம் வச்சிருக்காங்க. ஹி இஸ் நாட் டாக்கிங் எனிதிங் அபவுட் த பிசினஸ். அவர் பிசினஸை பற்றி ஒண்ணுமே சொல்லல. அவரு வந்து அவரோட விஷனை பற்றி தான் சொன்னேன். அவருக்கு ஏன் அவர் இந்த ஆர்சிஎம் பிசினஸ் பண்றேன், ஆனா நீங்க வந்து ஏன் ஆர்சிஎம் பிசினஸ் பண்றேன், அவரோட விஷன் வேற, நம்ம எல்லாரும் பண்ற நம்ம விஷன் வேற. சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே விஷன்ல ஆர்சிஎம் பிசினஸ் நம்ம பண்ணா எந்த அளவில் வந்து இந்த பிசினஸ் பெரிய நமக்கு வந்து ஒரு ஒரு இந்த இந்த இந்தியாவை வந்து எந்த லெவலுக்கு வந்து நமக்கு மாற்ற முடியுங்கிற விஷயம் தான் அவர் அன்னைக்கு பேசினது. ஸோ ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்கில் 2 நாள்ல அவர் ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னு கேட்டா, யாரையாவது வந்து நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டு அவரோட மனசுல ஏதாவது ஒரு வேதனை இருந்தா மன்னிச்சிடுங்க, இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஐ ஆம் ஆல்சோ டெல்லிங் த சேம் ஸ்டேட்மெண்ட். நான் யார்கிட்டயாவது ஏதாவது தப்பா பிஹேவ் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா வந்து தப்பா ஏதாவது வார்த்தை பேசியிருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன மன்னிச்சிடுங்க. ஒண்ணுமே வந்து நத்திங் பர்சனல், அந்த மாதிரி ஒண்ணுமே மனசுக்குள்ள இருந்து ஒண்ணுமே பேசல. அப்படி ஏதாவது இருந்தா நீங்க என்ன மன்னிச்சிடுங்க தான் ஃபர்ஸ்ட். நானும் டிசி சார் சொன்ன சேம் விஷயம் தான் நானும் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அதுதான். ஒரு பெர்மனன்ட் எனிமி, எனக்கு வந்து என் முன்னாடி இருக்கிற ஒரு ஆள் வந்து அவர் எங்கிட்ட இப்படி பேசினேன் அப்படி பேசினேன், அதனால வந்து நான் அவர் எனிமியா பாக்குறேன், அந்த மாதிரி நம்ம யாரையும் வந்து யோசிக்கவே கூடாது. தெர் இஸ் நோ பெர்மனன்ட் எனிமீஸ். நம்ம ஏன்னா நம்ம ஒரு ஆள் எனிமையா பார்க்கும்போது, நம்ம ஒரு ஆள்கிட்ட தப்பா பேசும்போது அதோட ഏറ്റവും அதிக நெகட்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் வர்றது எனக்கு தான். அதுக்கப்புறம் தான் அந்த ஆளுக்கு அந்த நெகட்டிவிட்டி போகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடியில இருந்து அந்த நெகட்டிவிட்டி வெளியே தள்ளுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஃபொர்கிவ். எல்லாரும் வந்து அது, நீங்களும் வந்து யாராவது மோசமா கிட்ட யார்கிட்டயாவது வந்து மோசமா பிஹேவ் பண்ணிருக்குன்னா, ஏதாவது பேசியிருக்குன்னா அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அண்ட் யாராவது உங்ககிட்ட வந்து மோசமா பிஹேவ் பண்ணிருக்குன்னா அவரை மன்னிச்சிடுங்க. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த பிஸ்னஸ்ல வந்து நமக்கு ஜெயிக்கணும்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயம், எந்தெந்த விஷயத்துல எந்தெந்த செக்மெண்ட்ல வந்து நமக்கு டூப்ளிகேஷன் தேவை இருக்குங்கிற விஷயம் தான் மெயின்லி வந்து டிசி சார் சொல்லி தந்திருக்காங்க. அண்ட் தட் வாஸ் அன் எக்ஸலன்ட் திங். இன்னைக்கு வந்து இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ഏറ്റവും அதிகம் நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ற ஒரு கம்பெனி எதுன்னு கேட்டா, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி ஐ கேன் சே ஆல் ஓவர் இந்தியா. இந்தியாவில் வந்து லட்சக்கணக்கான டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் இருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு வந்து நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ற, அண்ட் டெஃபினெட்லி தேர் ஆர் லாட் மெனி ப்ராடக்ட் இன் நம்ம பாஸ்கெட். அந்த இது வரைக்கும் லான்ச் ஆகாது. எஸ் இப்போ மேபி வந்து நாளைக்கு லான்ச் பண்ணுவீங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் லான்ச் பண்ணுவீங்க, மேபி பை நெக்ஸ்ட் மந்த். அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் நம்ம பாஸ்கெட்ல வச்சிருக்காங்க. இவ்வளோ விஷனரியா வந்து யோசிக்கிற, இவ்வளோ விஷனரியா வந்து ப்ராடக்ட் கிரியேட் பண்ற, நமக்கு நமக்கு தெரியாமலே வந்து நமக்கு இவ்வளவு பொருளை வந்து அள்ளி கொடுக்கிற ஒரே ஒரு கம்பெனி வந்து ஆர்சிஎம் பிசினஸ் மட்டும்தான் இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா.
வேறொரு கம்பெனி வந்து உங்களுக்கு இப்படி பார்க்கவே முடியாது. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம குழந்தைகளோட டைப்பர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இஃப் இதே இந்த ஒரு டைப்பர் வந்து வேற ஏதாவது ஒரு கம்பெனியில இருந்தா அட்லீஸ்ட் வந்து 3 months பிஃபோர் அதோட பயங்கரமான விளம்பரம், பயங்கரமான ப்ரமோஷன், அது இதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான். ஏன்னா இனிமே வந்து இந்த வருஷம் வேற பொருள் கிடைக்க போறதில்லை, இது மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச ഏറ്റവും பெரிய வரப்பிரசாதம் இதுதான் சொல்லிட்டு அப்படிதான் அந்த பொருள் கொண்டு போய் கொடுக்கும். ஆனா நம்ம கம்பெனி பாருங்க, நம்ம கம்பெனி வந்து நம்ம டைப்பர் வந்து நம்ம டெப்போல வந்திருக்கு, நம்ம பிக்கப் சென்டர்ல வந்திருக்கு, வண்டர்வேல்டும் வண்டர்வேல்டும் இருக்கு. ஆனா வந்த விஷயம் கூட நிறைய ஆளுங்களுக்கு தெரியாது. அது லான்ச் ஆன விஷயம் கூட நம்ம டீம்ல இருக்கிற நிறைய ஆளுங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படிதான் நம்ம லான்ச் பண்றீங்க. ஏன்னா கம்பெனி டோன்ட் ஹேவ் இனஃப் டைம் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஒன் டைப்பர். ஒரு டைப்பர் மேல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கு கம்பெனிக்கு டைம் இல்லை. ஏன்னா அங்க வந்து நமக்கு ஆர்சிஎம்மோட புது டேப் வந்து ரெடியா இருக்கிறாங்க, ஆர்சிஎம்மோட புது ஹெட்செட் வந்து ரெடி ஆகுறாங்க, ஆர்சிஎம்மோட புது ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ரெடி ஆகுறாங்க, ஆர்சிஎம்மோட நிறைய டிவி வந்து ரெடியாக போறாங்க, ஆர்சிஎம்மோட ஃபிளைட் வந்து கம்பெனி ரெடி ஆகி இருக்காங்க, அங்க வந்து வேலையில இருக்கு. ஆர்சிஎம்மோட ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து நம்ம வந்து மீட்டிங் போறதுக்காக ஃபிளைட் அது கூட அந்த இடத்துல ரெடியா இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த டைப்பர் மேல எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு நம்ம கம்பெனியில டைமே இல்லை. ஸோ தட் மச் ஆஃப் விஷனரி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் ஆர்சிஎம் பிஸ்னஸ். இது வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி ஆர்சிஎம் பிஸ்னஸுக்குள்ள ஜாயின் பண்ணி என்னால முடியாதுன்னு சொல்லி, இல்லைன்னா வந்து இந்த பிஸ்னஸ் நான் நினைச்ச மாதிரி இல்லை, இதுல இருந்து இன்கம் வராதுன்னு சொன்ன ஆளுங்களுக்கு புரியாது. பிகாஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல வந்து எத்தனை பொருள் வந்து நமக்கு லான்ச் ஆயிருக்காங்க. ப்ராடக்ட் செக்மெண்ட் நம்ம பார்க்கும்போது டெஃபினெட்லி தெர் ஆர் லாட் மெனி ஐட்டம்ஸ் ஆர் ஆல்ரெடி கம் அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நீங்க வந்து பார்க்க போறாங்க நிறைய ப்ராடக்ட். கம்பெனியோட சிஸ்டம் நீங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து கம்பெனி அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. Right now, ULP programs companies doing now every 6 months. Zonal celebration companies doing. அப்படின்னா அச்சீவ்மெண்ட் செலிப்ரேஷனுக்கு வந்து நம்ம யாருமே வந்து தலைவலிக்க தேவையில்லை. எப்படியா இருந்தாலும் நம்ம அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்த எவ்ரி 6 months கம்பெனிஸ் கோயிங் டு டூ இட் இன் த ஜோனல் சைட். அப்படின்னா அதுக்காக வந்து நீங்க டெல்லியில இருந்து போக தேவையில்லை, நம்ம ஜோனல்ல சவுத் ஜோன்ல வந்து கம்பெனியை செலிப்ரேஷன் கொடுக்குறாங்க. பெரிய ட்ராஃபி என்ன வேணாலும் கம்பெனியை கொடுக்க போறாங்க. நிறைய லீடர்ஸுக்கு இருக்கிற பெரிய தலைவலி என்னன்னு கேட்டா, ஐயோ வந்து என்னோட டீம்ல ஒரு நிறைய அச்சீவர்ஸ் வந்து அவருக்கு எப்படி வந்து ட்ராஃபி வாங்கி கொடுக்குவீங்க, என் கையில அந்த அளவுக்கு காசு இல்லையே. ஆனா இப்போ வந்து அந்த அந்த we should not bother about all these things because every 6 months company is ready to do the achiever celebration. கம்பெனியை வந்து ட்ராஃபி கொடுக்குறாங்க. ப்ராடக்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் கம்பெனி எவ்ரி quarterly எவ்ரி 3 மாதத்திலும் வந்து கம்பெனி இஸ் கோயிங் டு டூ த ப்ராடக்ட் ட்ரைனிங் செஷன். யூஎல்பி ப்ரோக்ராம் கம்பெனி பண்ண போறாங்க. எஸ் டெஃபினெட்லி இப்போ வந்து நமக்கு நிறைய ட்ரைனர்ஸ் தான் தமிழ்ல இருக்காங்க. வீடியோஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாம் இங்கிலீஷ்லும் ஹிந்தியில தான் இருந்தாங்க. பட் பை நெக்ஸ்ட் டைம் அடுத்த மாதத்துல இல்லை நெக்ஸ்ட் யூஎல்பி ப்ரோக்ராம்ல இருந்து நம்ம பார்க்க போறது தமிழ்ல வந்து நமக்கு எல்லா வீடியோஸும் எல்லா ப்ரெசன்டேஷனும் கிடைக்க போறாங்க. தென் வை ஷுட் நமக்கு அந்த ஹெட்டேக்கே இல்லை. நம்ம டீம்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து பொருளை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், ஒரு பெரிய மீட்டிங் அட்டென்ட் பண்ணோம், ஐயோ எனக்கு ஒரு பிரம்மாண்டமான மீட்டிங் அட்டென்ட் பண்ணலையே. நான் இது வரைக்கும் அந்த அட்டென்ட் பண்ண மீட்டிங் எல்லாம் வந்து ஈரோட்ல இருக்கிற, இல்லைன்னா வந்து நாமக்கல்ல இருக்கிற, இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன குக்கிராமம் நினைச்சுக்கோங்க, அந்த குக்கிராமத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பிக்கப் சென்டரோட சைட்ல இருந்து 10 சேர் போட்டு தான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க என்ன பண்ணும், ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருந்தா எல்லா யூஎல்பி ப்ரோக்ராம்லும் அட்டென்ட் பண்ணலாம். பிரம்மாண்டமான ப்ரோக்ராம் கம்பெனியும் நமக்கு நடத்தி கொடுக்குறாங்க. ஸோ ஹவு கம்பெனிஸ் டெவலப்பிங், எவ்வளோ பெரிய லெவல்ல வந்து கம்பெனி அவரோட சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும் 3 மாதத்துல வந்து யூஎல்பி ப்ரோக்ராம், ப்ராடக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கம்பெனி ஸ்டார்டட் அண்ட் ரைட் நோ கம்பெனி இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் த வீக்லி யூஎல்பி ப்ரோக்ராம். 3 மாதம் நீங்க வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு வீக்கிலும் வந்து ஒரு சாட்டர்டே இல்லைன்னா சண்டே வந்து கம்பெனி இஸ் கோயிங் டு கண்டக்ட் யூஎல்பி ப்ரோக்ராம் ஃபார் எவ்ரிபடி இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் வந்து யூஎல்பி ப்ரோக்ராம் எல்லா சாட்டர்டே சண்டேஸும் கிடைச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கம்பெனி இஸ் ரெடி டு டூ தட் ஆல்சோ. அது வந்து நம்ம டிசி சப்ராவோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சௌரப் சப்ரா சாரோட ஐடியா. ரைட் நோ இனிமே வந்து நம்ம அதுக்காக வேலை நடந்துட்டே இருக்கு, அதோட டிஸ்கஷன் நடந்துட்டே இருக்காங்க. ஐ பிலீவ் தட் பை நெக்ஸ்ட் வீக் இட் செல்ஃப், அடுத்த வீக்கில் இருந்து எவ்ரி வீக் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய வண்டர்வேல்டு கிப்ஸில் வந்து யூஎல்பி ப்ரோக்ராம் கம்பெனி வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க.
ப்ராடக்ட் ட்ரைனிங் செஷன்ஸ். இப்போ நமக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இல்லைன்னா வந்து ஆர்சிஎம் பிஸ்னஸில் இருக்கிற ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம பார்த்தாலே ഏറ്റവും அதிகம் நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு கேட்டால் நம்ம ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் தான். எஸ், நம்ம வெப்சைட்டை ஒரு கிளிக் பண்ணால் நமக்கு தெரியும். அதுல இருந்து நமக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் மேலே கிளிக் பண்ணாலும் அதோட ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பயோகிராஃபி, எவ்ரி திங் யூ வில் கெட். உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வந்து அந்த ஒரு கிளிக் மேலே நமக்கு கிடைக்கும். ஆனால் போய் வெப்சைட்ல போய் கிளிக் பண்றதெல்லாம் எனக்கு பட்டாது. எனக்கு யாராவது சொல்லி தந்தாதான் நான் கேட்குவீங்க. அப்படி இருக்கிற ஆளுங்க நம்ம டீம்ல நிறைய இருக்கு. அண்ட் டெஃபினெட்லி ஒரு ஆள் நம்ம சொந்தமா படிக்கிறதை விட ஒரு ஆள் சொல்லி தரும்போது கொஞ்சம் கூட நம்ம பிரெயினுக்குள்ள வந்து நம்ம பிரெயின் ஒர்க் ஆகும். நமக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நமக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்க முடியும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ டெஃபினெட்லி தட் வில் பி ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அந்த ஒரு பெட்டர்மெண்ட்டுக்காக கம்பெனி வந்து யூஎல்பி ப்ரோக்ராம் தேவர் பிளானிங் இன் வெரி வண்டர் வேர்ல்டு. எல்லா வண்டர் வேர்ல்டும் இல்லை, நம்ம செலக்டட் வண்டர் வேர்ல்டு குவிக்லும் வண்டர் வேர்ல்டும் வந்து யூஎல்பி ப்ரோக்ராம் கம்பெனி இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அண்ட் வில் பி ஸ்டார்டிங் பை நெக்ஸ்ட் வீக். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் புது விஷயம். கம்பெனி வந்து எவ்வளவு டெவலப் ஆகுறங்கிறது நமக்கு பார்க்கறதுக்காக கம்பெனி கொண்டு வந்திருக்கிற விஷயங்கள். அண்ட் தெர் ஆர் லாட் மெனி அதர் திங்ஸ். நிறைய புது விஷயங்கள் வந்து கம்பெனி அகைன் அண்ட் அகைன் சிஸ்டத்துல கூட சேஞ்ச் கொண்டு வர்றாங்க. பட் இவ்வளோ சேஞ்ச் கம்பெனி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வாட் சேஞ்ச் ஐ ஹாவ் பிரிங் டு மை லைஃப். இந்த பிசினஸ்ல வந்து நம்ம ஜெயிக்கணும்னா இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து நம்ம கம்பெனி எப்படி சேஞ்ச் ஆகுதோ அந்த மாதிரி சேஞ்சு நம்மளும் கொண்டு வரணும். நான் வந்து 10 வருஷம் முன்னாடி ஆர்சிஎம் பிசினஸ்ல பண்ண விஷயத்துல நான் ஜெயிச்சிருக்கு. எனக்கு வந்து ஒரு பெரிய பின்னவரு வந்திருக்கு. எஸ், ஆனா நான் வந்து இனி அடுத்த 10 வருஷமும் அதுதான் பண்ணுவீங்க. ஏன்னா அது பண்ணதுனால தான் நான் வந்து இன்னைக்கு இந்த பின் லெவல்ல இருக்கு. இல்லைன்னா வந்து நான் வந்து எனக்கு இவ்வளவு காசு கிடைக்குது, எனக்கு என்ன ஆளுங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த 10 வருஷம் நான் பண்ண விஷயத்தினால தான். ஸோ எகெயின் அடுத்த 100 வருஷம் நான் பண்ண போறது அந்த 10 வருஷம் பண்ண விஷயம்தான் நம்ம நினைச்சா we are not going to succeed anymore. நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது. அது ஆர்சிஎம் பிசினஸ்ல மட்டும் இல்ல, இந்த சிஸ்டத்துல மட்டும் இல்ல, நீங்க எந்த சிஸ்டத்துல இருந்தாலும் இந்த உலகத்துல நீங்க வாழணும்னா நம்ம வந்து காலகட்டத்துக்கு மாறும்போது அந்த சேஞ்ச் நம்ம கொண்டு வந்துதான் நமக்கு மாற முடியும். அந்த சேஞ்சுன்னு சொல்லும் போது நாட் ஓன்லி மென்டலி, நாட் ஓன்லி பிசிக்கலி, இட் ஷுட் பி இமோஷனலி ஆல்சோ. அந்த இமோஷன்ல கூட நீங்க அந்த சேஞ்ச் கொண்டு வரணும். நம்ம எல்லாரும், நீங்க இல்ல, நம்ம எல்லாரும் அந்த சேஞ்ச் கொண்டு வரணும். டிசி சார் கரெக்டா வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா அதுக்காக வந்து நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கம்பெனியே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா யாருமே அது யூஸ் பண்றது இல்லை. கம்பெனி வந்து நமக்கு கொடுத்திருக்கிற ஃபெசிலிட்டிஸ், அது வந்து கம்பெனியோட டூல்ஸ் ஆகட்டும், கம்பெனியோட வெப்சைட் ஆகட்டும், கம்பெனியோட நியூ ப்ராடக்ட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஈவன் கம்பெனியோட புது பிளான் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக தான் இது நம்ம கம்பெனி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பட் பீப்புள் ஆர் நாட் ஓன்லி நாட் அட் ஆல் யூட்டிலைசிங். நிறைய ஆளுங்க வந்து கம்பெனி கொடுத்திருக்கிற பல விஷயங்களும் வந்து மிஸ்யூட்டிலைஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே வால் எல்லாம் வந்து கம்பெனி நமக்கு கொடுத்திருக்கிறது எதுக்குன்னு கேட்டா நிறைய ஆளுங்க நிறைய இடத்துல வந்து நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு கரெக்டா பொருள் கிடைக்கல. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து நல்ல பிக்கப் சென்டர் இல்லை. நிறைய ஒரு 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாதான் எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த அளவுக்கு வெளியே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம டிராவல் பண்ணி போனதுக்கு அப்புறம் அந்த பிக்கப் சென்டர்ல பொருள் இல்லை. அதனால வந்து எனக்கு என்னோட டீம்ல வந்து ஒரு டைமண்ட் கிளப் எனக்கு உருவாக்க முடியல. என்னோட டீம்ல வந்து ஒரு 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 கன்சிஸ்டன்சி பர்ச்சேசரை வந்து எனக்கு உருவாக்க முடியல. ஏன்னா ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு தான் கம்பெனி வந்து இந்த டிஸ்பிளே வால்ங்கிற ஒரு புது ஃபெசிலிட்டி நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறது. ஆனா இப்போ வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கோடிக்கணக்கிന് ரூபாவோட ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே வால்ல யாருமே யூஸ் பண்ணாத, அப்படின்னா பில்லிங்கே பண்ணாத கெட்டி கெடுக்கிறாங்க. தட் மீன்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம காமராஜ் சாரா இருந்தாலும் மேபி நானா இருந்தா கூட ஒரு ஸ்டார் ரூபிக்கோ சஃபேருக்கோ போறதுக்கான பிவி வந்து யூஸே இல்லாத டிஸ்பிளேகளுக்குள்ள இருக்கு. பிகாஸ் ஏன்னா அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டா பீப்புள் ஆர் மிஸ்யூட்டிலைசிங் த டிஸ்பிளே வால். அது வந்து யூட்டிலைஸ் பண்ணல, கம்பெனி கொடுத்துருக்க அந்த ஃபெசிலிட்டி வந்து மிஸ்யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வி காட் டைம். இந்த பிசினஸ்ல வந்து எப்போ நம்ம சொல்ற ஒரு விஷயம் இருக்கு, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரின்னு சொன்னா லைஃப்ல நம்ம வந்து
சாகிற வரைக்கும் வேலையெடுத்து நமக்கு வந்து சம்பாதிக்க வேண்டிய ஒரு சிஸ்டம் கிடையாது. 5 வருஷத்துக்குள்ள வந்து காசுக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அளவுக்கு வந்து நம்ம 5 வருஷத்துக்குள்ள நம்ம அந்த பின் லெவலுக்கு போனோம். அதுக்கு அந்த அந்த அளவுக்கு வந்து நம்ம சம்பாதிக்கணும். எஸ், நம்ம வந்து சாகிற வரைக்கும் இல்லைன்னா வந்து நம்ம உயிரோடு இருக்கிற காலகட்டம் ஃபுல்லா நம்ம ஆக்டிவா இருக்கணும். வி ஷுட் ஒர்க். நம்ம டைமண்ட் சுரேந்திர பட் சார் இப்பவும் ஃபுல் டைம் ஆக்டிவா இருக்கிறாங்க. அவர் வந்து தமிழ்நாடு வர்றாங்க, ஒவ்வொரு 3 மாதத்துல தமிழ்நாடு வருது, நிறைய மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஆனா அவர் இதெல்லாம் பண்றது காசுக்காக இல்லை. பிகாஸ் ஹீ நெவர், இனி வந்து அவருக்கு காசுங்கிற விஷயம் அவருக்கு தேவையே இல்லை. மாதம் 75 லட்சம் ரூபாய் பெர் மந்த் இன்கம் அவருக்கு கிடைக்கிறாங்க. 75 lakhs பெர் மந்த் மீன்ஸ் யூ ஜஸ்ட் இமேஜின். நம்ம இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ற கூட்டத்துல நிறைய ஆளுங்களோட லைஃப் டைம் இன்கம் வந்து 75 lakhs இருக்காது. லைஃப் டைம் இன்கம் உங்களோட உயிரோடு இருக்கிற அந்த டோட்டல் காலகட்டம் நீங்க சம்பாதிச்சு எல்லாமே சேர்த்து வச்சா கூட டைமண்ட் சுரேந்திர பட் சாரோட ஒரு ஒரு மாதத்தோட இன்கம் கூட இருக்காது. ஆனா இப்பவும் வந்து டைமண்ட் சுரேந்திர பட் சார் வித்தவுட் டேக்கிங் லீவ், வித்தவுட் டேக்கிங் ஹாலிடே, வித்தவுட் டேக்கிங் எனி திங் ஹீ இஸ் ரன்னிங். பிகாஸ் ஹீ லவ்ஸ் டு டூ சர்வீஸ். ஆளுங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கறது அவருக்கு பிடிக்கும். அவர் வந்து அவரோட அந்த சந்தோஷத்துக்காக தான், அந்த சந்தோஷம் கிடைக்கிறதுக்காக தான் அவர் வந்து வேலை செய்யறாங்க. ஸோ நானும் இந்த பிசினஸுக்குள்ள இருக்கிறது என்னன்னு கேட்டேன். இந்த பிசினஸ்ல வந்து இப்போ காமராஜ் சார் ஸ்டார்டிங்ல சொன்னேன், என்ன மேபி வந்து இப்போ நான் வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய டைம் தான். எஸ்பெஷலி வந்து நீங்க யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு என்னோட ஏஜ்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து இந்த அளவுக்கு இன்கம் கிடைச்சா மேபி ஐ கேன் என்ஜாய். எனக்கு வந்து கேரளாவில் வந்து என்னோட வீடு இருக்கு, அங்க போய் வேணும்னா என்ஜாய் பண்ணலாம். மந்த்லி ஒரு 2 மீட்டிங் இல்லைன்னா 3 மீட்டிங் தமிழ்நாடு வந்தா கூட போதும். அதுக்கு மேல வந்து இந்த அளவுக்கு வந்து நான் இன்வால்வ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இருக்கிற காசும் போதும், அதை வச்சே நான் என்ஜாய் பண்ணலாம். ஆனா பிகாஸ் ஐ லவ் டு டூ தீஸ் திங்ஸ், இது பண்றது எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து என்னோட டீம்ல இருக்கிற ஆளுங்க வந்து ஜெயிக்க வைக்கிறது எனக்கு பிடிக்கும். அவர் ஜெயிக்கும் போது அவருக்கு இருக்கிற அந்த ஸ்மைல் பார்க்கறது எனக்கு பிடிக்கும். 10 பேர் வந்து எஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆர்சிஎம் குள்ள இருந்து எனக்கு சக்சஸ் வந்துடுச்சு சொல்லி நம்ம அந்த ஸ்டேஜ்ல ஏறி அவர் வந்து மெடல் வாங்குறது, அந்த ட்ராஃபி வாங்குறது பார்க்கறது எனக்கு பிடிக்கும். அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் இது பண்றேன். Definitely, I want to become a diamond achiever. Definitely, I am going to become a diamond achiever. அது நான் வந்து கண்டிப்பா அது ஒரு கன்ஃபார்மான விஷயம் தான். பட் த திங் இஸ், ஈவன் ஐ கேன் என்ஜாய், பட் ஐ ஆம் டூயிங் த திங்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் கூட மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இட்ஸ் என்ஜாய். ஐ ஆம் என்ஜாயிங் த திங்ஸ், அதுக்காக தான். ஸோ அதே மாதிரி நம்ம டார்கெட்டும் வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ள இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு பெரிய சக்சஸ் வரணும். அதுக்கப்புறம் காசுக்காக ஆர்சிஎம் பிசினஸ் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம வரணும். அந்த மைண்ட் செட் நமக்கு இருந்தா மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும். எஸ், டைம் இருக்கு, இனியும் அடுத்த 5 வருஷம் பண்ணலாம், அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் எஸ் அடுத்த 5 வருஷத்துக்குள்ள பண்ணலாம். இப்படி நம்ம யோசிச்சுட்டே இருந்தா இந்த 5 வருஷம் முடிய போறது இல்லை. எத்தனை வருஷம் போனாலும் அதுக்கப்புறம் வந்து 5 வருஷம் நம்ம சொல்லிட்டே இருக்கும். ஸோ டேக் த டார்கெட், கோல் செட் பண்ணி கரெக்டா வந்து வரப்போற அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நான் வந்து இந்த லெவலுக்கு போறாங்க. ஐ ஆம் கோயிங் டு பிகம் ஏ ஸ்டார் ரூபி ஒரு சஃபேர் அச்சீவர். அந்த மாதிரி டார்கெட் எடுத்து புதுசா இருக்கிற ஆளுக்கு கூட இந்த காலகட்டத்தில் வேணும்னா ஆர்சிஎம் பிசினஸ் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் 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 இது வந்து கொஞ்சம் கௌரவமா எடுங்க. இன்னைக்கு நான் பேச போற விஷயம் என்னன்னு கேட்டா, மெயின்லி நம்ம டிசி சார் வந்து இந்த லாஸ்ட் 2 days நம்ம டெக்னிக்கல் அண்ட் டெபோ லீடர்ஸுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்க தான். அவரோட ஒரு ப்ரோக்ராம் வந்து டெஃபினெட்லி இட் வாஸ் இன் ஹிந்தி. ஸோ நிறைய ஆளுங்களுக்கு வந்து ஐ மீன் டெக்னிக்கல் அண்ட் டெபோ லீடர்ஸுக்கு கூட அவர் ஹிந்தியில சொன்ன விஷயங்க அந்த எந்த அளவுக்கு வந்து அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனாலதான் சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து 100% நம்ம எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்க தான். So let me share a small presentation. Yes. Okay. So a change in direction. நம்ம இப்போ போயிட்டு இருக்கிற இந்த டைரக்ஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். ஸோ எந்த டைரக்ஷன்ல நம்ம போயிட்டு இருக்கு, அது வந்து நம்ம எந்த டைரக்ஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணோங்கிறது லெட் அஸ் லிசன் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட்.
இந்த எக்ஸ்பர்ட் இந்த பிசினஸ் வந்து இன்னைக்கு ஆர்சிஎம் பிசினஸ் இந்தியாவிலே மிகப்பெரிய பிசினஸா வந்து மாறி இருக்குன்னா ஒரே ஒரு சூட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு இவ்வளோ ப்ராடக்ட் நம்ம கையில இருக்குன்னா இன்னைக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் ஆர்சிஎம் பிசினஸ் எல்லாம் ரன் ஆகாது. ஏன்னா இவ்வளோ கம்மி பிரைஸ்ல இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் செல் பண்ணிட்டு கோடிக்கணக்கில் ரூபாய் எல்லாம் சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்ன அந்த காலகட்டத்தில இருந்து கோடிக்கணக்கில் ரூபாய் பெர் மந்த் சம்பாதிக்கிற 100 பேரை கிரியேட் பண்ண இந்த சிஸ்டம் மாறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா டெஃபினெட்லி அவர் டிசிஜி சார் தான். ஸோ அவருக்கு வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு நமக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாட் ஆர் த சேஞ்ச் இன் டைரக்ஷன், என்ன சேஞ்ச் நம்ம கொண்டு வரலாம் இந்த பிசினஸ்ல வந்து நம்ம சக்சஸ் ஆகிறதுக்காக நமக்கு வந்து சிம்பிளான சக்சஸ் மந்த்ராஸ் தான் அவர் அன்னைக்கு சொல்லி தந்தாங்க. தட் ஷுட் பி இம்ப்ளிமெண்ட் இம்மீடியட்லி. நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயம் வந்து சும்மா வந்து கேட்கறதுக்காக இல்லை, ஆமா நல்ல ப்ரோக்ராம் வந்து சூப்பரா இருக்கு சொல்றதுக்காக இல்லை. இது எல்லா விஷயம் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா வரப்போற 5 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து எந்த பின் லெவலுக்கு வேணாலும் போக முடியும். சாரி, you can succeed in this business as early as possible up to any pin level. நீங்க வேணா டைமண்ட் பின்னுக்கு வர போறதுக்காக வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நான் டிசி சார் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா நான் நினைக்கிற அதே விஷயம்ல வந்து என்னோட கூட இருக்கிற ஆளுங்களை நினைக்கணும். ஒரு டெக்னிக்கல் அச்சீவர் நினைக்கிற அதே விஷயம் வந்து நம்ம டீம்ல இருக்கிற ராயல்டி அச்சீவருக்கும் ஸ்டார் அச்சீவருக்கும் ஒரு வைட்டல் அச்சீவருக்கும் இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி அந்த டீமோட சக்சஸ் வந்து பயங்கரமா இருக்கும். பயங்கர ஸ்பீட்ல வந்து அந்த டீம் சக்சஸ்ஃபுல் ஆகும். ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா ஒரு ராயல்டி ஒரு டெக்னிக்கல் அச்சீவர் ஒரு விதத்துல ஒரு டைரக்ஷன்ல யோசிக்கிறாங்க. ராயல்டி அச்சீவர் வந்து இல்ல அது சரியில்லை, நான் வந்து இந்த ரூட்ல போனாதான் சரியாகும் நினைக்கிறீங்க. ஆனா அவரோட டீம்ல இருக்கிற ஸ்டார் அச்சீவர் வந்து இது ஒன்றும் இல்லை சார், இது வந்து வேற ஸ்ட்ரெயிட் ரூட்ல போனாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. வைட்டல் அச்சீவர் என்ன சொல்லுன்னா 8 மேல இருக்கிற அந்த டெக்னிக்கல் அச்சீவர் சொல்றதான் நல்லா இருக்கு, ஸோ நான் வந்து அவர் சொல்றது கேட்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுங்களும் வேற 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 டைரக்ஷன்லயே போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்ம நினைச்ச அந்த டார்கெட்ல வந்து வர மாட்டேன். அந்த டார்கெட் வந்து நமக்கு பிடிக்கவே முடியாது. ஸோ எவ்ரிபடி ஷுட் ஹேவ் த சேம் டைரக்ஷன், சேம் கோல். எல்லாரும் வந்து ஒரு கோலுக்காக ஒரு டார்கெட் அச்சீவ்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம வேலை செய்யணும். ஸோ அதுக்காக வந்து என்னென்ன நமக்கு பண்ண முடியும், நம்ம இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கம்பெனி கொடுத்துருக்காங்க, இந்த சக்சஸ் மந்த்ரா தான் நம்ம டீச்சர் சொல்லி தந்திருக்காங்க. ஸோ அது வந்து எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், ensure you are implementing the things. So first thing is நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் use the smart report. Ensure you are using the smart report. ஸ்மார்ட் ரிப்போர்ட்னா என்ன, நிறைய ஆளுங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ரிப்போர்ட்னு சொன்னா அது என்னன்னு கூட தெரியாது. நம்ம ஆர்சிஎம் வேர்ல்டு வெப்சைட்டுக்குள்ள போனா அதுல வந்து ராயல்டி அண்ட் அபோவ் அச்சீவர்ஸுக்கு இருக்கிற ഏറ്റവും ஒரு மிக முக்கியமான இல்லைன்னா வந்து ஈஸியஸ்ட் வே டு சக்சீட் இன் ஆர்சிஎம் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்ல சக்சஸ் ஆகிறதுக்காக ராயல்டி அண்ட் அபோவ் லீடர்ஸுக்கு, ஏன்னா டெஃபினெட்லி வந்து ராயல்டி அண்ட் அபோவ் லீடர்ஸ் வந்து அவருக்கு ஒரு பெரிய டீம் இருக்கும். அந்த பெரிய டீமோட ஜாதகம், அதோட ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பயோகிராஃபி இதெல்லாம் வந்து நமக்கு படிக்கிறதுக்காக கம்பெனி கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஃபெசிலிட்டி தான் ஸ்மார்ட் ரிப்போர்ட். அது வந்து நம்ம பர்ச்சேஸ் குரூப்ங்கிற அந்த செக்மெண்ட்ல போய் நம்ம கிளிக் பண்ணா அதுக்குள்ள வந்து இந்தியாவில் எந்தெந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பிசினஸ் வருது, அந்தமான் நிக்கோபார்ல இருந்து பிசினஸ் வருதா, உங்களுக்கு வந்து ஒரிசாவில இருந்து பிசினஸ் வருதா, உங்களுக்கு பஞ்சாப்ல இருந்து பிசினஸ் வருதா, அதுல எத்தனை பொண்ணுங்க வந்து பிசினஸ் பண்ண ஜாயின் பண்ணிருக்காங்க, எத்தனை ஆம்பளைங்க வந்து பிசினஸ் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்க வந்து கரெக்டா வந்து அதுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா உங்களோட பிசினஸோட எப்போ நம்ம டைமண்ட் சுரேந்திரவட் சார் சொல்ற விஷயம் இருக்கு, you should know about the 1% of your business where it is coming. உங்களோட டோட்டல் பிசினஸ்ல இருந்து 1% பிசினஸ் கூட எந்த இடத்துல இருந்து வருதுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து சரியான விதத்தில் உங்களோட பிசினஸ் க்ரோ பண்ண முடியும். இது இப்போ வந்து நம்ம வெப்சைட் எல்லாம் இந்த அளவுக்கு டெவலப் ஆனதுக்கு அப்புறம் சொன்ன விஷயம் கிடையாது. நானெல்லாம் ஜாயின் பண்ண டைம்ல அந்த காலம் அப்படின்னா 2020 காலகட்டத்தில் நம்ம டைமண்ட் சுரேந்திரவட் சார் சொன்ன விஷயம் தான் அது. யூ ஷுட் நோ அபவுட் த 1% ஆஃப் யுவர் பிஸ்னஸ். 1% டோட்டல் பிசினஸோட 1% பிசினஸ் கூட எந்த இடத்துல இருந்து வருதுங்கிறது உங்களுக்கு தெரியணும் ரஞ்சி சார். அது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல உங்களுக்கு பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். ஆனா அன்னைக்கு வந்து டைமண்ட் சுரேந்திரவட் சார் சொன்ன விஷயம் டிசிஜி சார் யோசிச்சிருக்காங்க. அதனாலதான் அது சொல்லித்தரதுக்காக இந்த ஸ்மார்ட் ரிப்போர்ட்ங்கிற ஒரு விஷயம் கம்பெனி கொண்டு வந்திருக்கு. அதுல நம்ம கிளிக் பண்ணா லாஸ்ட் 7 days எத்தனை ஆளுங்க ஜாயின் பண்ணிருக்காங்க, லாஸ்ட் 3 மாதத்துல வந்து எத்தனை டெர்மினேட்டட் ஐடிஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் வந்து அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கும்.
எத்தனை பேர் வந்து நியூட்ரிசார்ஜ் பர்ச்சேஸ் பண்ற, எத்தனை ஆளுங்க வந்து பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இப்ப வந்து பிசினஸ் விட்டு இருக்காங்க, எத்தனை ஆளுங்க வந்து கீசோல் பர்ச்சேஸ் பண்ற, காமா ஒரிஜினல் பர்ச்சேஸ் பண்ற, ஹைட்ரோ செஞ்சுவினி பர்ச்சேஸ் பண்ற, ஒவ்வொரு ப்ராடக்டோடையும் டீடைல்ஸ் வந்து நமக்கு அதுல இருந்து எடுக்க முடியும். ஸோ திஸ் ஃபெசிலிட்டி ஹேஸ் டு பி யூஸ்டு ப்ராப்பர்லி. நிறைய ஆளுங்க வந்து இந்த ஃபெசிலிட்டி, இந்த ஸ்மார்ட் ரிப்போர்ட்டை வந்து டச் பண்ணாத லீடர்ஸ் கூட நம்ம கூட இருக்கு, எனக்கு தெரியும். ஏன்னா அவர் யோசிக்கிறது என்னன்னு கேட்டா, இதெல்லாம் எனக்கு புரியாது, நமக்கு புரியாது, இது வந்து எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டே இருந்தா லைஃபிலும் வந்து லைஃப் லாங் நம்ம இதே சொல்லிட்டே இருக்க வரும், எனக்கு வந்து புரியாது, எனக்கு தெரியாதுன்னு. எவ்ரிதிங் இஃப் யூ நோ டு யூஸ் மொபைல்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும்னா உங்களால இது எல்லாம் பண்ண முடியும். எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் சென்ட் பண்ண கூட தெரியாது சார்ன்னு சொன்னா டெஃபினெட்லி ஐ டோன்ட் பிளேம் யூ. அப்படி இருந்தா நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஆளுக்கு வந்து ஒரு ஆளு ஹெல்ப் தேவை இருக்கு. இஃப் யூ இஃப் யூ நோ ஹவு டு சென்ட் த மெசேஜ் யூ கேன் டூ. இதெல்லாம் வந்து உங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் ரிப்போர்ட் வந்து சரியான விதத்தை யூட்டிலைஸ் பண்ணுங்க. இதுதான் நம்ம டிசி சாரோட ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். இதுதான் நம்ம எல்லாரும் பண்ணணும். இது நாட் ஓன்லி ஃபார் ராயல்டி அண்ட் அபோவ் லீடர்ஸ். அப்படின்னா நிறைய ஆளுங்க இப்போ வைட்டலும் இருக்கிற ஆளுங்க நினைக்குவீங்க, ஓ அப்போ வந்து என்னோட வேலை இல்லை, அது வந்து அப்ளைனோட வேலை தான், அவர் பார்க்கட்டும். நோ நோ, யூ ஹேவ் டு. ஒரு ஸ்டார் அச்சீவர் ஆனாலும் ஒரு வைட்டில் அச்சீவர் ஆனாலும் உங்களோட அப்ளைன், உங்களோட ராயல்டி அச்சீவரை, டெக்னிக்கல் அச்சீவரை ஃபோன் பண்ணி கேட்கணும், சார் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் தேவை இருக்கு, என்னோட டீம்ல இருக்கிற எத்தனை லாஸ்ட் மந்த் எனக்கு வந்து எத்தனை பேர் இது டெர்மினேட் ஐடி இருக்காங்க, எத்தனை ஆளுங்க வந்து லாஸ்ட் 3 மாதத்துல வந்து இன்ஆக்டிவ் ஆன எத்தனை ஐடி இருக்கு. இது வந்து உங்களோட லீடரை நீங்க கூப்பிட்டு கேட்கணும். அது வந்து அவரை தொந்தரவு பண்ணக்காக இல்ல, அவரை வந்து டார்ச்சர் பண்றதுக்காக இல்ல. உங்களோட டீம் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களோட டீமை வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம லீடர் கிட்ட நீங்க கேட்டதை வாங்கணும். இன்கேஸ் உங்களோட லீடருக்கு தெரியலைன்னா நீங்க சொல்லி கொடுக்கணும், எஸ் சார் ஐ கேன் ஹெல்ப் யூ சார், என்னோட டீமோட எடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஸோ இது வந்து ஜாயின் எஃபர்ட்டா வந்து நீங்களே அது பண்ணணும். இட் இஸ் நாட் ஓன்லி த ரோல் ஆஃப் எ ராயல்டி அண்ட் அபோவ் லீடர், இட்ஸ் ரோல் ஆஃப் எவ்ரிபடி. ஆக்டிவா இருக்கிற, எனக்கு வந்து இந்த பிசினஸ்ல டைமண்டா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆளும் வந்து இது இந்த மாதிரி இந்த யோசனையில தான் இந்த பிசினஸ் பண்ணணும். அண்ட் நாட் திங்ஸ் ஆன் யுவர் பாக்கெட் டைரி. இதுவும் நம்ம டீச்சர் பண்ண செகண்ட் விஷயம், எல்லா ஆளுகளோட கையிலும் வந்து ஒரு பாக்கெட் டைரி இருக்கணும். இந்த பாக்கெட் டைரி வந்து டிசி சார் இந்த பாக்கெட் டைரி நம்ம பாக்கெட்ல இருக்கணும்னு சொன்னா அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பிகாஸ் ஹீ நோஸ் தட் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒரு ஆளை மீட் பண்ணும்போது, நமக்கு வந்து ஒரு ஆளுடைய பிவி ஜென்ரேட் பண்ணும்போது, நமக்கு வந்து பிசினஸ் கால்குலேட் பண்ணும்போது, நம்ம ஒரு புது நபரை வந்து நம்ம மீட் பண்ணும்போது அவரோட மொபைல் நம்பர் நோட் பண்ணுறதுக்காக, நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்கு சொல்லி காமிச்சு கொடுக்கறதுக்காக, எல்லாத்துக்கும் வந்து ஒரு பென் அண்ட் பாக்கெட் டைரி ஷுட் பி தேர். ஏன்னா இந்த பாக்கெட் டைரி எழுதி வச்சிருக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு எப்ப வேணாலும் ரெஃபர் பண்ணி பார்க்க முடியும். எஸ், 4 நாள் முன்னாடி வந்து ஒரு ஆளு நான் போய் பார்த்துருந்தாங்க, அவர் வந்து நல்ல ஆக்டிவா இருக்கு, ஆனா இப்ப வந்து அவரு கொஞ்சம் நாள் 2 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டு பேசலாம் தான் சொன்னேன், ஆனா இது வரைக்கும் வந்து ரிப்ளை இல்லை. ஸோ அவரை வந்து எந்த இடத்துல நான் பார்த்தேன், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம நோட் பண்ணி அப்போவே வந்து நம்ம பாக்கெட் டைரியில நோட் பண்ணி வச்சா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு ரீகெயின் த திங்ஸ். விட்டு போன அந்த விஷயங்கள் எல்லாம் ரீகெயின் பண்ணதுக்காக உங்களுக்கு வந்து அது இந்த பாக்கெட் டைரி வந்து இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். எஸ், இப்போ பாக்கெட் டைரின்னு எல்லாம் சொல்லும் போது நிறைய ஆளுக்கு யோசிக்குவீங்க, இந்த மொபைல் இருக்கிற காலகட்டத்தில் ஏன் வந்து நான் இந்த பாக்கெட் டைரி யூஸ் பண்ணோம். வேண்டாம், பாக்கெட் டைரி வேண்டாம். ஆனா மொபைல் வந்து பாக்கெட் டைரி வச்சு நீங்க பண்ற எல்லா விஷயமும் நீங்க பண்றேன்னா நீங்க வந்து மொபைலே யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஆளுங்க வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸ் பிசிக்கல் ப்ரோக்ராம்ல வந்து போட்டோ எடுக்குவீங்க, இந்த மாதிரி ஜூம் செஷன்ஸ் பண்ணும்போது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்குவீங்க. எத்தனை ஆளுங்க வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து எகெயின் வீட்டில் போய் படிக்கிற பழக்கம் இருக்கிற ஆளுங்க எத்தனை பேர் இருக்கு? ஐ பிலீவ் only 0.1% people will once again read that screenshot. அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து எகெயின் படிக்கிற ஆளுங்க வந்து ஒரு 1% கூட இருக்காது, 0.1% மட்டும்தான். நிறைய ஆளுங்க வந்து ஏன்னா அது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற அந்த டைம்ல இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வீட்டுக்கு போனா கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட்டை வந்து நம்ம எடுத்து வச்சு நாளைக்கு டேட்டா வந்து ஃபுல் ஆகும்போது டெலீட் ரோல் கொடுத்து நம்ம டெலீட் பண்ணுவீங்க. ஸோ பீப்புள் ஆர் இந்த இந்த சிஸ்டம் மொபைல் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கவே மாட்டேன். பட் நம்ம வந்து டைரியில எழுதி வச்சதுக்கு அப்புறம் அந்த டைரி வந்து
10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டைரி வந்து நமக்கு தெரியும் இந்த டைரி இப்போ எனக்கு தேவையில்லைன்னு இருந்தா கூட நம்ம அந்த டைரி வந்து குப்பையில போட மாட்டேன். அந்த டைரி வந்து நம்ம சேஃபா ஏதாவது இடத்துல இருக்கும். நீங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டேட்டா தேவை இருக்குன்னா யூ கேன் ஹேவ் தட் டைரி அகெயின். நார்மலி வந்து டயரிஸ் இந்த மாதிரி பாக்கெட் பேட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம குப்பையில போட மாட்டேன் எப்பவும் வந்து. ஏன்னா நமக்கு தேவையில்லைன்னா கூட நம்ம எடுத்து வைக்கும். ஆனா நம்ம டேட்டாஸ் வந்து பேலன்ஸ் நம்ம நிறைய ஆளுங்க வந்து டெலீட் பண்ணுவீங்க. ஸோ யூஸ் ஏ பாக்கெட் டைரி. ஒரு பாக்கெட் டைரி எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேட் 21 ரூல்ஸ் டு ஆல் ஏபிஸ். நமக்கு நிறைய லீடர்ஸுக்கு தெரியும், நிறைய லீடர்ஸுக்கு தெரியாது. ஆர்சி பிசினஸ்ல வந்து 21 ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. 6 பேசிக்ஸ், 7 கர்டினல் ரூல்ஸ் அண்ட் 8 கோர் ஸ்டெப்ஸ். இது வந்து கண்டிப்பா நமக்கு இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா சீனியர் லீடர்ஸுக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். நிறைய ட்ரைனிங் செஷன்ஸ்ல வந்து நம்ம இந்த விஷயம் பேசியிருக்காங்க. இப்ப மந்த்லி வந்து ட்ரைனிங் செஷன் நானும் கொடுக்குறேன். ஸோ இந்த ட்ரைனிங் செஷன்ல எல்லாம் வந்து மெயின்லி இப்ப நம்ம டைமண்ட் சுரேந்திரவர் சார் எப்ப இங்க வரும்போதும் இந்த 6 பேசிக்ல இருந்து ஒரு 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 பேசிக் எடுத்துதான் அதே பற்றி தான் எப்பவும் கிளாஸ் கொடுக்குவீங்க. ஒரு லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஸ்பெக்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அதுல இருந்து எடுத்ததா. இல்லைன்னா வந்து கண்டக்ட் மீட்டிங் இல்லைன்னா ஃபாலோ அப் இந்த மாதிரி விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எடுத்தது தான். அதே பற்றி தான் டோட்டல் 2 to 3 ஹவர்ஸ் கிளாஸே கொடுக்குவீங்க. ஸோ கம்பெனி சொல்லி இருக்கிற 6 பேசிக்ஸ், 7 கார்டினல் அப்படின்னா பேசிக்கா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் தான் 6 பேசிக்ஸ் சொல்றது. 8 கோர் ஸ்டெப்ஸ் சொன்னா நம்ம வந்து இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு அதுக்காக பண்ண வேண்டிய விஷயம். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக நம்ம பண்ண வேண்டியதா 6 பேசிக்ஸ். இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா அதுக்காக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் தான் 8 கோர் ஸ்டெப்ஸ் அண்ட் 7 கர்டினல் ரூல்ஸ். கர்டினல் ரூல்ஸ் சொன்னா நம்ம வந்து பிரேக் பண்ணக்கூடாத லாஸ். இந்த பிசினஸ்ல வந்து 8 கோர் ஸ்டெப்ஸ் பண்ணா நீங்க பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். 7 கர்டினல் ரூல்ஸ்ல ஏதாவது ஒன்று நீங்க பிரேக் பண்ணா இருக்கிற பிசினஸ் கூட கீழே போயிடும். ஆல்ரெடி வந்து நீங்க கிரியேட் பண்ண அது நீங்க எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் அந்த பிசினஸ் வந்து கீழே போகாது இருக்கணும்னா அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், 7 கர்டினல் ரூல்ஸ் வந்து நீங்க ஒபே பண்ணணும். அந்த மாதிரி 21 ரூல்ஸ் கம்பெனி கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் நம்ம வந்து நம்ம கம்பெனியோட 21 ஸ்டெப்ஸ் இருக்காங்க அப் டு டைமண்ட் வரைக்கும். அதே மாதிரி அந்த டைமண்ட் பின்னுக்கு போனோம்னா இந்த 21 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த 21 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எல்லா லீடர்ஸும் அதோட ஒரு ஒரு மீட்டிங் இல்லைன்னா வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு எல்லா அசோசியேட் பையர்ஸுக்கும் இந்த 21 ரூல்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா டீச்சர் சார் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க எப்படியாவது யாரையாவது பிடிச்சி நீங்க பிசினஸ் கொண்டு வாங்கன்னு கம்பெனி சொல்லலை. இந்த 21 ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற அந்த பிசினஸ் தான் நம்ம கம்பெனிக்கு தேவை இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு தேவையான நீங்க உங்களுக்கு பிடிச்சது என்ன வேணாலும் பண்ணுங்க, யாருக்கிட்ட என்ன பொய் வேணாலும் சொல்லுங்க, நீங்க அன்னத்திக்கெல்லாம் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா எனக்கு பிசினஸ் கிடைச்சா போதும். எப்படி வேணாலும் பிசினஸ் கொண்டு வாங்கன்னு சிசி சார் சொல்லல. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 21 ரூல்ஸ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற பிசினஸ் மட்டும் நீங்க கொண்டு வாங்க. அல்லாத இருக்கிற ஒரு பிசினஸ் கூட ஒரு சிங்கிள் பண்ணையா பிவி கூட ஒரு பிவி கூட கம்பெனிக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 21 ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க எல்லா அசோசியேட் பையர்ஸ்க்கு. எல்லா அசோசியேட் பையர்ஸ் மீன்ஸ் அது வந்து ஒயிட்ல ஆகட்டும், ஸ்டார் ஆகட்டும், ராயல்டி ஆகட்டும், டெக்னிக்கல் ஆகட்டும், எல்லாருக்கும் வந்து இந்த 21 ரூல்ஸ் தெரியணும். நாலாவது விஷயம், டூ தேஜஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டீம் பார்ட்டிசிபேஷன். இதுதான் அடுத்த கம்பெனி சொல்லிருந்த கம்பெனி ஐ மீன் டிசி சார் சொன்ன விஷயம். தேஜஸ் பார்ட்டிசிபேஷன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி இல்லைன்னா இங்கிலீஷ் ப்ரோக்ராம் வந்து நிறைய ஆளுங்களுக்கு அது படிக்கிறதுக்கும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கும் எல்லாம் மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். பட் டெஃபினெட்லி கம்பெனி இஸ் ஒர்க்கிங் ஆன் த தமிழ் லாங்குவேஜ். தமிழ் லாங்குவேஜில் நம்ம தேஜஸ் வெரி சூன் வி ஆர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமு எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா இதுல வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்கு. பிக்கப் காரங்களுக்காக ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்காங்க, புதுசா ஜாயின் பண்ற ஆளுங்களுக்காக ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கு, அண்ட் ஃபார் த சீனியர் மெம்பர்ஸ் ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கு. இந்த 3 செக்மெண்ட்லும் வந்து நமக்கு சூப்பரான ட்ரைனிங் கம்பெனியே கொடுக்குறாங்க. வை கம்பெனி இஸ் கிவிங் திஸ் ஸ்டேஜஸ் ட்ரைனிங்? இப்போ வந்து நமக்கு தெரியும் நிறைய இடத்துல வந்து இப்போ இந்த தமிழ்நாட்டில் கூட நம்ம பார்த்தா ஒரு பெரிய இடம், நம்ம கேரளா விட 3 மடங்கு பெரிய இடம் தான் தமிழ்நாடு.
ஸோ அதனால எல்லா இடத்துலும் வந்து ஆர்சிஎம் நம்ம டெவலப் பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த இடத்துல எல்லாம் நமக்கு ஒரு டீமே கிரியேட் பண்ணி அவருக்கு கரெக்டான ட்ரைனிங் கொடுத்து ஃபாலோ அப் கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ எனக்கு நான் வந்து இங்கே சென்னையில் இருக்கிறாங்க, எனக்கு வந்து ஏதாவது சிவகாசிக்குள்ள இல்லைன்னா வந்து டீம் இல்லாத ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு வந்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இங்கே சொல்ல தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு கிராமத்தில் வந்து எனக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கு, நல்ல ஆக்டிவான ஆளுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருக்கு, ஆர்சிஎம் ப்ராடக்ட் அவருக்கு நல்லா பிடிச்சிருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனா வந்து எனக்கு எப்பவும் போய் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாதுன்னா கம்பெனியே வந்து அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பேசிக் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள ஜாயின் பண்ணி 2000 பிவியோட பர்ச்சேஸ் பண்ணா அவர் கம்பெனி வந்து இந்த 21 நாள் ட்ரைனிங்ல வந்து எல்லா ஆர்சிஎம்மோட எல்லா பிசினஸ் பிளானு, ஆர்சிஎம்மோட எல்லா ப்ரொடக்டை பற்றி டீட்டெயில்ஸ், ஆர்சிஎம்மோட ப்ரொஃபைல் வந்து எப்படி வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவருக்காக ஒரு எக்ஸாம் கூட கண்டக்ட் பண்ணிட்டு அவருக்கு என்ன கொடுக்கும், அவரோட மார்க்கு கொடுக்குறாங்க. இந்த மார்க் யாருக்கு படிக்க முடியும், இங்க இருந்து எனக்கு படிக்க முடியும். எல்லாம் அவரோட அந்த ஆள் ஜாயின் பண்ண அப்ளை லீடர்ஸுக்கு வந்து அவரோட மார்க் படிக்க முடியும். அதோட டீடைல்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்கும். நமக்கு வந்து லாகின் பண்ணா அந்த ஆளோட ஐடி நம்பர் போட்டு அவருக்கு வந்து எந்தெந்த ப்ராஜெக்ட்ல வந்து அவருக்கு மார்க் கிடைச்சிருக்கு, எவ்வளவு மார்க் கிடைச்சிருக்குன்னு தெரியும். அப்படின்னா அந்த ஆள் வந்து சீரியஸான ஒரு கஸ்டமரா இல்ல சும்மா வந்து என்ன என்ன உசுப்பேற்றுறதுக்காக என்ன வந்து சும்மா நான் வந்து நல்ல ஆளுன்னு காமிக்கிறதுக்காக பேசுனதான்னு அந்த மார்க் பார்த்தா நமக்கு தெரியும். எஸ் 100 எல்லாத்துக்கும் வந்து 100 மார்க் வாங்கியிருக்குன்னு சொன்னா நமக்கு தெரியும். எஸ் இவர் வந்து அந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, நல்ல இந்த ஆர்சிஎம் உள்வாங்கி இருக்காங்கிற விஷயம் நமக்கு புரியும். ஸோ அந்த ஆள் மேல நம்ம கொஞ்சம் அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்துக்காக தான் கம்பெனி வந்து தேஜஸ்ங்கிற இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய வண்டர்வெல்க்கு ஓனர்ஸுக்கு பிக்கப் சென்டர் ஓனர்ஸுக்கு வந்து இப்பவும் ஆர்சிஎம்மோட புது ப்ராடக்ட் ஏன் வந்திருக்குன்னு கேட்டா தெரியாது. நமக்கு இருக்கிற நிறைய ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம ஒரு அலோவேரா ஜூஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னு கேட்டா தெரியாது. கிலோய் துளசி ரஸ் வந்து யாருக்கு ப்ரமோட் பண்ணணும்னு கேட்டா தெரியாது. ஆர்சிஎம்ல இருக்கிற ஆல் ப்ரோ வந்ததுக்கு அப்புறம் இந்த நியூட்ரிசார்ஜ் ஆல் ப்ரோ வந்து யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதோட டேஸ்ட் என்னன்னு கேட்டா நிறைய ஆளுங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பிக்கப் சென்டர் ஓனருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரோட பிசினஸ் வந்து சரியான விதத்தில் டெவலப் பண்ண முடியும். அந்த டீமோட பிசினஸ், அந்த ஏரியாவோட பிசினஸ் டெவலப்மெண்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக பிக்கப் சென்டர் ஓனர்ஸுக்கு வந்து டெஃபினெட்லி தே நீட் ட்ரைனிங். ஸோ அதுக்காக வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங், நாட் ஓன்லி ப்ராடக்ட் மட்டும் இல்லை, எப்படி வந்து ஒரு பிக்கப் சென்டர் சக்சஸ்ஃபுல் ஆகணும், எப்படி வந்து நம்ம அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம மெயின்டைன் பண்ணணும், எப்படி வந்து இந்த பிசினஸ்ல வந்து சேல்ஸ் நம்ம ப்ரமோட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கம்பெனியே சொல்லி கொடுக்குறாங்க. எஸ் ரைட் நோ இட் இஸ் இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் மலையாளத்தில் இங்கிலீஷ் ஹிந்தியில தான் இருக்கிறாங்க. ஈவன் ஐ பிலீவ் தட் இங்கிலீஷ் கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ in very future you can see that it is in coming in தமிழ் ஆல்சோ. ஏன்னா அதோட வயல் அங்கே நடந்துட்டே இருக்கு, தமிழ்ல கூட நமக்கு அந்த ப்ரோக்ராம் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து மேக்சிமம் ஆளுங்களை நீங்க என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணிக்கணும். அதோட பார்ட்டிசிபேஷன் வந்து நீங்க என்ஷூர் பண்ணணும். தட் இஸ் த ஃபோர்த் திங் வி நீட். அஞ்சாவது விஷயம், டூயிங் அக்ரெசிவ் ப்ரமோஷன் ஆஃப் நியூட்ரி சார்ஜ் அண்ட் ப்ரமோட் அண்ட் ஜாயின் வீராங்கனா கிளப். டிசி சார் சொன்ன அடுத்த விஷயம் அக்ரெசிவ் ப்ரமோஷன் ஆஃப் நியூட்ரி சார்ஜ். நியூட்ரி சார்ஜ் வந்து நம்ம கையில கிடைச்சிருக்கிற ഏറ്റവും ஒரு மிக முக்கியமான ப்ராடக்ட் மட்டும் இல்லை, ரைட் நோ திஸ் இஸ் த நம்ம இந்தியாவுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் தான் இது. நான் இதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய பாட்டி சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு வந்து இந்தியாவில் ഏറ്റവും அதிக ஆளுங்க வந்து நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க விளம்பரம் பார்த்து. எனக்கு வந்து 10 வருஷமா முட்டுவலி இருந்துருச்சு, முட்டுவலி வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் நான் சாப்பிட்டப்போ வித்தின் ஒரு மாதத்துக்குள்ளே வந்து நான் இப்போ எனக்கு நடக்க முடியும்னு சொல்லிட்டு டிவியில வந்து விளம்பரம்னு கூட சொல்ல முடியாது, டெஸ்டிமோனியல் மாதிரி நம்ம ஒரு நாடகம் மாதிரி காமிக்குவீங்க. அந்த நாடகம் பார்த்தே வந்து நிறைய ஆளுங்க ஒரு மோசமான பொருள் நம்ம கையில் இருக்க நியூட்ரி சார்ஜ் விட 10 மடங்கு காசு கொடுத்து வாங்குறாங்க. 10 மடங்கு காசு கொடுத்து தான் அந்த ப்ராடக்ட் ஆளுங்க வாங்குறாங்க. ஏன் எது பார்த்து, இந்த மாதிரி நம்ம இது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து. ஸோ பீப்புள் வாண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட். ஏன்னா எல்லா ஆளுங்களுக்கும் வந்து 30 வயதுக்கு அப்புறம் வந்து முட்டு வலி இருக்கு, நமக்கு வந்து குனிய முடியாது, ஒண்ணுமே எடுக்க முடியாது, நடக்க முடியாது, இந்தியன் க்ளோசெட்ல உட்கார முடியாது, இந்த பிரச்சனைகள் வந்து எல்லாருக்கும் இருக்கு. ஐ எம் ஒன்லி டாக்கிங் அபவுட் ஒன் ப்ராடக்ட். நம்ம வந்து நியூட்ரிசார்ஜ் பிஜியை பற்றி தான் சொல்றேன், பட் இட் இஸ் சேம் ஃபார் ஆல் த கேட்டகரி. அது வந்து கண் பார்வைக்கு இருக்கிற நியூட்ரிசார்ஜ் வியூ ஆகட்டும், நம்ம லிவருக்காக நம்ம இருக்கிற பயோவேஜ் ஆகட்டும், நம்ம ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் ஏது ப்ராடக்ட் நம்ம எடுத்தாலும் எஸ்என்எஃப் ஆகட்டும், வாட் எவர், இந்த எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்து பெரிய கஸ்டமர் பேஸ் வந்து இந்தியாவில் இருக்கு.
எஸ்பெஷலி ஐ கேன் சே தட் தமிழ்நாடு இந்தியாவில் ഏറ്റവും அதிக அந்த கஸ்டமர் பேஸ் இருக்கிறது நம்ம தமிழ்நாடுல தான். ஸோ இன்னைக்கும் வந்து நியூட்ரிசார்ஜ் பிஸ்னஸ் டெஃபினெட்லி வந்து நம்ம நல்ல பிஸ்னஸ் பண்றீங்க. பட் வென் கம்பேர் டு அதர் கம்பெனிஸ், நிறைய அது வேற கம்பெனி வச்சு கம்பேர் பண்ணும்போது வி ஆர் நோவர். நம்ம வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்றது நமக்கு சொல்ல முடியாது. ஸோ சரியான விதத்தில் நியூட்ரிசார்ஜோட ப்ரமோஷன் நம்ம பண்ணா நமக்கு எல்லா ஆளுகளுக்கும் வந்து பெரிய பிஸ்னஸ் உருவாக்க முடியும். பிகாஸ் ഏറ്റവും അധികം PV ജനറേറ്റ് பண்ற, அது மட்டும் இல்ல ஒரு வாட்டி யூஸ் பண்ணா கன்சிஸ்டன்ட் பிசினஸ் கொடுக்கிற ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் தான் நியூட்ரிசார்ஜ். ஸோ டெஃபினெட்லி இந்த ப்ராடக்ட் ശരിയെ ഒരു ക്ലിയർ എഡ്യൂക്കേഷൻ, നല്ല എഡ്യൂക്കേഷൻ കൊടുത്ത് നമ്മ ആളുകൾ കിட்ட പ്രൊമോട്ട് பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ஹியூஜ் பிசினஸ் growth நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ அந்த ரைட் எஜுகேஷன் நமக்கு எங்க இருந்து கிடைக்கும்? அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆர்சிஎம்மோட நியூட்ரிசார்ஜோட வீராங்கனா கிளப்பில் நம்ம மேக்சிமம் ஆளுங்களை சேர்க்கணும். எஸ், நேற்று கூட நம்ம பிரீதி பூர்ணிமா மேடத்தோட ப்ரோக்ராமில் தமிழ்நாட்டில இருந்து நிறைய ஆளுங்க, நம்ம மிஸ்ஸஸ் குமார் சார், உணசுதா மேடம், நிறைய ஆளுங்க, கீதா கொல்லன் மேடம், நிறைய ஆளுங்க வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த வீராங்கனை கிளப்புக்குள்ள என்ட்ரி வந்திருக்காங்க. ஸோ ரைட் நோ த திங் இஸ், இந்த ஒரு 4-5 பேரும் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற 500 வீராங்கனை ஆளுங்க வந்து இந்த நியூட்ரிசார்ஜோட இந்த செக்மெண்ட்ல வரணும், இந்த ப்ராடக்டை பற்றி படிக்கணும், இது படிச்சதுக்கு அப்புறம் ப்ரமோட் பண்ணணும். we are not going to lose anything. ஏன்னா இதோட டார்கெட் வந்து அவ்வளோ கம்மியாக்கி இருக்காங்க. 3 மாதம் சேர்த்து 15 நியூட்ரிசார்ஜ் உமன் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஈஸியஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் ஈஸியஸ்ட் டார்கெட். இது நம்ம பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி வந்து வீராங்கனைக்குள்ள நமக்கு என்ட்ரி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து கிடைக்கிற எஜுகேஷன் மட்டும் போதும், நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆளுங்க முன்னாடி வந்து நமக்கு ஒரு ரெஸ்பெக்டும் கிடைக்கும், நம்ம இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். So, the aggressive promotion of NutriCharge is the 5th thing. ஆறாவது விஷயம், ensure doing கீசோல், உடான் and நிர்ஜரா நிர்பய் ஜாயினிங். நம்ம என்ன பண்ணோம், நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி நம்ம ULP ப்ரோக்ராம்ல சொன்ன விஷயம் தான், 14 நாள் உடான் ட்ரைனிங், கீசோல் நடத்துகிற உடானோட ட்ரைனிங்கு, நிர்ஜரா நிர்பயங்கிற அப்படின்னா ட்ரைனர்ஸ் ஆகிறதுக்காக வந்து அதோட ட்ரைனிங்கும் வந்து நம்ம நேடணும். தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, நம்ம கேரளாவில எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிறது, எல்லா நிர்ஜராசுக்கும் வந்து ஒரு ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு ஆளுங்க வந்து படிச்சிருக்காங்க கீசோட பற்றி. வை வி ஆர் ப்ரமோட்டிங் திஸ்? எதுக்கு வந்து நம்ம நிர்ஜரா, உடான் இதெல்லாம் நம்ம பண்ணணும்? கம்பெனி கொடுக்குற அந்த ஒரு பிளேசருக்காக இல்லை. இது பண்ணும்போது எஸ், டெஃபினெட்லி கம்பெனி வந்து நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும், நமக்கு பேட்ஜ் கொடுக்கும், கம்பெனி பிளேசர் கொடுக்கும். நம்ம வந்து நம்ம டார்கெட் அதே கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் வந்து ഏറ്റവും அதிகம் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிற ஆளுங்கன்னு சொன்னா அது வந்து லேடிஸ் தான். நிறைய லேடிஸுக்கு வந்து ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு. மேபி வந்து அவர் யூஸ் பண்ற ஒரு இன்னர் ஒரு பேட் அப்படின்னு ஒரு பிரா யூஸ் பண்ணனால கூட பாடி பெயின் இருக்கிற ஆளுங்க, பேக் பெயின் இருக்கிற லேடிஸ் நிறைய ஆளுங்க இருக்கு. ஆனா அவருக்கு தெரியாது, இட் இஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் த பிரா விச் தே ஆர் யூசிங். அவர் யூஸ் பண்ற ஒரு லாஞ்சரிஸோட ஒரு பிரச்சனைனாலதான் எனக்கு வந்து இவ்வளோ பாடிக்கு வந்து பெயின் இருக்கு. ஆனா அந்த பாடி பெயின் வச்சே வந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கிற நிறைய லேடிஸ் இருக்கு. நமக்கு ஹைஜீன் கேம்பெயின் நமக்கு தெரியும், லேடிஸுக்கு வந்து ஹைஜீன் பிரச்சனை வந்து நிறைய ஆளுங்களுக்கு இருக்கிறாங்க. ஆனா யாருமே வந்து அவர்கிட்ட போய் இதை பற்றி பேசுறது போறதும் இல்லை. அவருக்கு வந்து அவரு வந்து யார்கிட்டையும் போய் இதை பற்றி கேட்க போறதும் இல்லை. ஸோ திஸ் இஸ் அவர் இன்டென்ஷன். நம்ம பண்ண வேண்டியது என்ன, நம்ம அந்த ஆளுங்க கிட்ட போய் இனிஷியேஷன் எடுத்து நம்ம அவர்கிட்ட போய் பேசணும். அவருக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம தீர்க்கணும். அது தீர்க்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி உடான், நிர்ஜரா நிர்பய் ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ம இன்டென்ஷன், அவர் இன்டென்ஷன் ஷுட் பி கிரியேட் அவேர்னஸ். இந்த கீசோலை பற்றி, கீசோல இருக்கிற பொருளை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிறது தான் நம்ம இன்டென்ஷன். அந்த பிளேசர் கிடைக்கணுங்கிற இன்டென்ஷன்ல நம்ம போனா நம்ம ஜஸ்ட் வந்து இந்த பிளேசர் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம படிச்ச விஷயங்கள் நம்ம யூட்டிலைஸ் பண்ண மாட்டேன். நம்ம படிச்ச விஷயங்கள் நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும், நம்ம PV ஜென்ரேட் ஆகும். பிளேசர் வந்து நீங்க RCMல ஒரு ராயல்ட்டி அச்சீவர் ஆனா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மாதத்தோட இன்கத்துல உங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம், 4 பிளேசர் வாங்கிடலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா இதுல இருந்து கிடைக்கிற அந்த இன்கத்துல இருந்து உங்க டீம்ல இருக்கிற 100 பேருக்கு உங்களுக்கு ஹெல்த் கொடுக்க முடியும், வெல்த் கொடுக்க முடியும். நீங்க வந்து ஒரு செலிபிரிட்டியை வந்து என்ஜாய் பண்ண முடியும்.
ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், கீசோலோட உடான அண்ட் நிர்ஜரா நிர்பை இதுல மேக்சிமம் ஆளுங்களை நம்ம ஜாயின் பண்ண வைக்கணும். செவன்த் திங் இஸ் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் கன்சிஸ்டன்சி பர்ச்சேஸ். கம்பெனியோட புது பிளான் படி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கன்சிஸ்டன்சி இஸ் த அவர் பிளான். நம்ம பிளான்ல வந்து 1500 பிவி 2500 பிவி 5000 பிவி பண்ற ஆளுங்களுக்கு கம்பெனி ஃப்ரீ குட்ஸ் கொடுக்குறாங்க. இதே பொருளை வந்து காமாரஸ்னோட நியூட்ரி சார்ஜ் கீசோடு பர்ச்சேஸ் பண்ணும்போது டபுள் தமாலும் கிடைக்கிறாங்க. ஆனா எத்தனை ஆளுங்க வந்து இந்த கன்சிஸ்டன்சி பர்ச்சேஸ் சரியான விதத்தில் யூஸ் பண்றாங்க? டிசி சார் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, ப்ரமோட் திஸ் கன்சிஸ்டன்சி பர்ச்சேஸ். நிறைய நம்ம பண்ற ஒரு ഏറ്റവും பெரிய தப்பு என்னன்னு கேட்டா, எஸ் என்னோட டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் இது தெரியும், எல்லாருக்கும் தெரியும்னு நம்ம நினைச்சு நம்ம இது இது மட்டும் சொல்லாம இருக்கிறாங்க. ஆனா ஐ கேரண்டி யூ, நான் கேரண்டியா சொல்றேன், உங்க டீம்ல இருக்கிற இல்லைன்னா என்னோட டீம்ல இருக்கிற 80% ஆளுங்களுக்கும் வந்து இப்பவும் இந்த கன்சிஸ்டன்சி பிளான் தெரியாது. 80% ஆளுங்களுக்கும் வந்து கன்சிஸ்டன்சி பிளான் தெரியாது. அது பர்ச்சேசர் குரூப்ல போய் அவரோட ஒவ்வொரு ஆளுடைய பர்ச்சேஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியும். People are not at all aware about the consistency plan. Still they were thinking that they were in the 2020 98. இப்போ நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற காலகட்டத்தில் எந்த பிளான் இருக்கோ அதே பிளான் தான் நிறைய ஆளுங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இட் இஸ் வெரி க்ரூஷியல் சிச்சுவேஷன். சின்ன சின்ன ஒரு ஒரு 1000 பிவிக்கும் இல்லைன்னா வந்து 150 பிவிக்கும் 250 பிவிக்கும் 500 பிவிக்கும் எல்லாம் வந்து இவருக்கு நஷ்டம் வர்றது 5000 ரூபாவோடையும் 10,000 ரூபாவோடையும் ப்ரொடக்ட் பர்ச்சேஸ் தான், ஃப்ரீ குட்ஸ் தான். ஸோ கன்சிஸ்டன்சி பர்ச்சேஸ் வந்து நம்ம பேசினா மட்டும்தான் ஆளுங்களுக்கு வந்து புரியும். அது ஒரு வாட்டி பேசினா புரியாது, எகெயின் அண்ட் எகெயின் அண்ட் எகெயின் நம்ம பேசிட்டே இருந்தால் மட்டும்தான் புரியும். ஸோ ப்ரமோட் யுவர் இன் யுவர் டீம் கன்சிஸ்டன்சி பர்ச்சேஸ் ப்ரமோட் பண்ணுங்க. இந்த கன்சிஸ்டன்சி பர்ச்சேஸ் இப்போ இருக்கிற உங்க டீம்ல இருக்கிற 20% ஆளுங்களுக்கு கன்சிஸ்டன்சி பர்ச்சேஸ் தெரியும். அதனாலதான் இவ்வளோ பிசினஸ் நடக்குது. இந்த 20%ங்கிறது ஒரு 25% 30% ஆன அப்படின்னா ஒரு 10% ஆளுங்களுக்கு கூட கரெக்டா இந்த கன்சிஸ்டன்சி பர்ச்சேஸ் பற்றி நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம பிசினஸ்ல வந்து இப்ப இருக்கிற பிசினஸ்ல இருந்து 10%க்கு மேல இன்க்ரீஸ் எவ்ரி மந்த் வரும். பேஸ் சேல்ல வந்து எவ்ரி மந்த் 10% இன்க்ரீஸ் வரும். ஸோ அதுக்காக இந்த கன்சிஸ்டன்சி பர்ச்சேஸ் நம்ம சரியான விதத்தில் ப்ரொமோட் பண்ணுங்க. என்ரோலிங் ஏபிஸ் டு யூஎல்பி ப்ரோக்ராம்ஸ், இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கம்பெனி நடத்துற யூஎல்பி ப்ரோக்ராம், இப்ப லாஸ்ட் யூஎல்பி ப்ரோக்ராம் சென்னையில நடந்த ப்ரோக்ராம்ல 780 780 ஆளுங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு. அதுல வந்து 350 ஆளுங்க தான் ரெஜிஸ்டர் பண்ண. 350 பேர் ரெஜிஸ்டர் பண்ணதுல வந்து 300க்கு கீழே தான் வந்து அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இமேஜின் 780ல இருந்து 350 350ல இருந்து 300க்கு கீழே அட்டெண்டன்ஸ். ஸோ வை அதர் பீப்புள் ஆர் நாட் கம்மிங்? இட் இஸ் மெயின்லி பிகாஸ் வந்து சரியா யூஎல்பி ப்ரோக்ராமோட அக்ரெசிவ் ப்ரமோஷன் நிறைய இடத்துல நடக்கல. இந்த ஒவ்வொரு நான் வந்து இப்ப லாஸ்ட் நடந்த எல்லா ப்ரோக்ராம்ஸ்லும் நான் சொன்ன விஷயம் தான், வென் யூ லைக் ஒன் ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சா அந்த ப்ரோக்ராம் வந்து நல்ல ப்ரோக்ராம் ஆயிருக்கு, நீங்க வந்து அந்த இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கிறது ஆளுங்க கிட்ட நீங்க பேசணும். யூ ஷுட் ப்ரமோட் த திங்ஸ். நீங்க சரியான விதத்துல அது வந்து ப்ரமோட் பண்ணுங்க. அடுத்த ப்ரோக்ராம்ல நீங்க இருந்துதான் ஆகணும். அது வந்து என்ன ப்ரெஷர் போட்டாலும் பரவாயில்ல, நீங்க வந்து ஆளுங்களை கொண்டு வரணும். ஸோ இன் தமிழ்நாடு யூஎல்பி ப்ரோக்ராம்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் இன் எவ்ரி 3 months. ஸோ இந்த 3 மாதத்துல ஒவ்வொரு டார்கெட்டும் வந்து ஆளுங்க டார்கெட் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமுக்குள்ள கொண்டு வந்துதான் ஆகணும். கரெக்டான ப்ரொமோஷன் கொடுங்க. பிகாஸ் இந்த யூஎல்பி ப்ரோக்ராம் இஸ் கோயிங் டு கிவ் யூ மோர் பிஸ்னஸ். ஏன்னா இனிமே நடக்க நெக்ஸ்ட் யூஎல்பி ப்ரோக்ராம்ல இருக்கிற கம்பெனி கொடுத்திருக்கிற வாய்ப்பு என்ன? யூ கேன் பிரிங் ஒன் மோர் நியூ ப்ராஸ்பெக்ட், ஒரு புது ப்ராஸ்பெக்டை உங்களோட கூட இந்த ப்ரோக்ராம்ல கொண்டு வர முடியும். ஆர்சிஎம்ல ஐடி இருக்கிற ஆள் இல்லை, ஆர்சிஎம்ல ஐடி இல்லாத ஒரு புது ஆளை வெளியே இருந்து இந்த ப்ரோக்ராம்ல கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வர்ற ப்ரோக்ராம்ல கொண்டு வர்ற ஆளுங்களோட ஜாயினி வந்து 100% கேரண்டி, 100% கேரண்டி. அப்ப டோட்டல் வந்து ஒரு 300 பேர் அட்டென்ட் பண்ற ப்ரோக்ராமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ஆள் ஒரு ஒன் மோர் பர்சனை கொண்டு வந்தா கூட ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் 600 அண்ட் மோர். ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற பிசினஸோட 100% பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் அதுல இருந்து காமிக்கிறது. ஸோ யூ ஷுட் கரெக்ட்லி நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து இந்த யூஎல்பி ப்ரோக்ராம ப்ரமோட் பண்ணணும். என்ஷூர் உமன் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் த்ரூ கீசோல் அண்ட் நியூட்ரி சார்ஜ். நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம கூட இருக்கிற ஆள் கூட உமன்ஸோட நம்ம பொண்ணுங்களோட ஹைஜீனை வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். அதே மாதிரி ஹெல்த் நம்ம கீசோலும் நியூட்ரி சார்ஜோடையும் சரியான ப்ரொமோஷன் கொடுத்து
நம்ம கொண்டு வரணும். இப்ப நம்ம ஆர்சிஎம்குள்ள இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிற ஆளுங்க கூட நீங்க பாருங்க. ஐ பிலீவ் தட் ஓன்லி 10%, 10% ஆளுங்க பொண்ணுங்க தான் இப்போ வந்து சரியான விதத்துல கீசோலும் நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்றது. இஃப் ப்ராப்பர்லி வந்து நம்ம இது யூஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி வந்து நமக்கு கிடைக்கும், நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். 10 பேர்கிட்ட 10 பொண்ணுங்க கிட்ட போய் பேசுறதுக்காக கான்ஃபிடென்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆர்சிஎம்குள்ள இருக்கிற ஆளுங்களாவது வந்து என்ன பண்ண 100% கீசோல் ப்ராடக்ட் அதே மாதிரி நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். ஹைஜீன் வந்து என்ஷூர் பண்ணணும். நம்ம வந்து அவரோட ஆரோக்கியத்தை வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், காப்பாற்றணும். அண்ட் வி ஹாவ் டு அந்த லேடிஸ் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வேற ஆளுங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும். திஸ் இஸ் த 9th திங், 9வது விஷயம். 10வது விஷயம், டைமண்ட் கிளப் அண்ட் எபோவ் வித் கம்பெனி டார்கெட்ஸ். நம்ம டீம்ல வந்து ഏറ്റവും அதிகம் பூஸ்டப் கொடுக்கிறது. நம்ம இது ஒரு பிசினஸ் வந்து ஜெயிக்கணும்னா அந்த பிசினஸுக்கு வந்து எப்போ ஒரு கட் ஆஃப் டேட் இருக்கணும். அந்த கட் ஆஃப் டேட் பார்க்கும்போது நமக்கு தெரியும், எஸ் இவ்வளோ பிசினஸ் இப்போ இந்த கட் ஆஃப் டேட் 10ஆம் தேதி வந்திருக்கு. ஸோ பேலன்ஸ் டேட்ல வந்து இவ்வளோ எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம கம்பெனி கொடுத்துருக்கிற பெரிய வாய்ப்பு தான் 10ஆம் தேதிக்குள்ள வந்து டைமண்ட் கிளப்ங்கிற விஷயம். ஸோ இந்த டைமண்ட் கிளப்போட ப்ரமோஷன் நம்ம அக்ரெசிவா பண்ணணும். டைமண்ட் கிளப்போட பெனிஃபிட் என்ன? டைமண்ட் கிளப்போட பெனிஃபிட் என்னன்னு கேட்டா, நான் டைமண்ட் கிளப் பண்ணா எனக்கு வந்து என்னோட டீம்ல எத்தனை பேரை வேணாலும் டைமண்ட் கிளப் பண்ண வைக்க முடியும். பிகாஸ் ஐ நோ தட் எனக்கு வந்து 5000 பிவியோட ப்ராடக்ட் ஐ நீட் இன் மை ஹோம். என்னோட வீட்டிலே வந்து ஒரு 5000 பிவி ப்ராடக்ட் எனக்கு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. வெளியில இருந்து பொருள் வாங்காத 100% ஆர்சிஎம் ப்ராடக்ட் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி 5000 பிவி எனக்கு யூட்டிலைஸ் ஆகும். ஸோ அது வந்து நமக்கு பார்க்க நம்ம பண்ணாதான் நமக்கு வேற ஆள்கிட்ட ப்ரமோட் பண்ண முடியும். நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்களை டைமண்ட் கிளப் பண்ண வைக்க முடியும். எல்லா 10ஆம் தேதிக்கு வந்து உங்களோட பேஸ் பிசினஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியும். அந்த பேஸ் பிசினஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கால்குலேட் பண்ண முடியும், எஸ் இவ்வளோ பிசினஸ் எனக்கு வந்திருக்காங்க, டைமண்ட் கிளப்போட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இனிமே இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 20 நாளுக்குள்ள எனக்கு இவ்வளோதான் பிசினஸ் கொண்டு வரணும் என்னோட அடுத்த பில்லவலுக்காக. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 10th நமக்கு கிடைக்கிற அந்த பேஸ் சேல் இஸ் த பிக்கஸ்ட் பிசினஸ் விச் யூ ஆர் கோயிங் டு கெட். உங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்காக உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியற ഏറ്റവും நல்ல ஒரு பிசினஸ் தான் இந்த டைமண்ட் கிளப் பிசினஸ். ஸோ சரியான விதத்தில் நம்ம என்ன பண்ணணும், இந்த டைமண்ட் கிளப் ப்ரமோட் பண்ணுங்க. ஒரு நபர் வந்து 100% ஆர்சிஎம் நேசிக்கிறியா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்தா போதும், வெதர் ஹி இஸ் டூயிங் டைமண்ட் கிளப் ஆர் நாட். டைமண்ட் கிளப் பண்ற ஆளா இருந்தா டெஃபினெட்லி ஹி இஸ் அன் ஆர்சிஎம் மெம்பர். அப்படின்னா ஆர்சிஎம் நேசிக்கிற ஆளு தான். ஏன்னா அவர் வந்து 5000 பிவியோட பர்ச்சேஸ் பண்ணா டெஃபினெட்லி ஆர்சிஎம் மேக்ஸிமம் ப்ராடக்ட் ஹி இஸ் யூசிங். ஸோ அதனால என்ன பண்ண, டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், சூப்பர் டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், கிரவுன் கிளப் கரெக்டா ப்ரொமோட் பண்ணுங்க. நம்ம டீமோட கிளப்ஸோட எண்ணம் வந்து நம்ம என்ன பண்ணோம், இன்க்ரீஸ் பண்ணோம். தட் இஸ் த 10th திங். 11வது விஷயம், என்ஷூர் டூயிங் டெய்லி அட்டெண்ட் அண்ட் குருகுல் அண்ட் ப்ரொமோட். நம்ம டிசி சார் வந்து எல்லா நாளும் வந்து காலையில 6:30 இருந்து குருகுல் ப்ரோக்ராம் இருக்கு. ஆனா அந்த ப்ரோக்ராம் வந்து ஹிந்தியில இருக்கிறாங்க. ஐ டெஃபினெட்லி நோ தட் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து அந்த குருகுல வந்து புரியாது, ஹிந்தி நிறைய ஆளுங்களுக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்ச ஆளுங்க இருந்து அவருக்கு ப்ரமோட் பண்ணுங்க. மேபி நமக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய லீடர்ஸுக்கு வந்து ஹிந்தி, நார்த் இந்தியாவில எல்லாம் நிறைய டீம்ஸ் இருக்கு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரியாது, அதனால நான் ப்ரமோட் டீம்ல வந்து ஹிந்தி தெரிஞ்ச ஆளுங்க இருக்குன்னா அந்த ஆளுங்களுக்கு வந்து இதோட லிங்க் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து 100% அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. பிகாஸ் இதுல வந்து ஒரு நல்ல நபரா இருக்கிறதுக்காக நம்ம பண்ண வேண்டிய, நம்ம வந்து எப்படி லைஃப்ல நம்ம சேஞ்ச் கொண்டு வரணுங்கிற விஷயம் தான் சொல்றாங்க. இதுல வந்து கீசோட பற்றியும் நம்ம நியூட்ரி சார்ஜ் பற்றியும் ஒன்றும் பேச மாட்டேன். எல்லா ஆளுங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்க தான் டிசி சார் சொல்றது. ஸோ இது வந்து குருகுல் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா நீங்க அட்டென்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஹிந்தி தெரிஞ்ச ஆளுங்களுக்கு வந்து இது சென்ட் பண்ணி கொடுங்க. ஈவன் வந்து ஆர்சிஎம் மெம்பர் அல்லாத ஆளுக்கு கூட இந்த குருகுல் அட்டென்ட் பண்ண சொன்னா அவருக்கு வந்து ஆர்சிஎம்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். பிகாஸ் அந்த மாதிரி விஷயங்க தான் டிசி சார் சொல்லுறது. ஸோ ஹிந்தி தெரிஞ்ச ஆளுங்களுக்கு வந்து இது கரெக்டா ப்ரமோட் பண்ணுங்க. 12வது விஷயம், ப்ரமோஷன் ஆஃப் ஹோம் டெலிவரி அண்ட் சப்போர்ட் வண்டர்வேர்ல்ட் கிட்ஸ் அண்ட் ஏபிஸ். சாரி, ஹோம் டெலிவரி சிஸ்டம் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றது கம்பெனிக்காக இல்லை, நமக்காக தான். நிறைய இடத்துல வந்து ஆளுங்களுக்கு இந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இல்லாததுனால அந்த இடத்துல எல்லாம் வந்து அவருக்கு வந்து வாங்குற அந்த பிரச்சனை, நிறைய ஆளுங்க வந்து வாங்க மாட்டேன். எஸ்பெஷலி இப்போ புது நியூ ஜென்ரேஷன் இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு 1 கிளிக்குள்ள வரணும் அந்த மாதிரி யோசிக்கிற ஆளுங்க இருக்கு. இந்த மாதிரி டீமுக்கு எல்லாம் அந்த இந்த அது அது மாதிரி யோசிக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம்
எல்லாரையும் இந்த ஆர்சிஎம்குள்ள கொண்டு வரதுக்காக தான் இந்த ஹோம் டெலிவரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இன் தமிழ்நாடு வி ஆர் நாட் யூட்டிலைசிங் திஸ் ஃபெசிலிட்டி. இந்த ஃபெசிலிட்டி வந்து நம்ம இப்போ நம்ம யூட்டிலைஸ் பண்ணல. இது வந்து ப்ரமோஷன் பண்ணா டெஃபினெட்லி இது நடக்கும். இப்போ ஒரு நபருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்காக இட் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல். ஏன்னா கம்பெனி வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்களுக்கு வந்து 5% எக்ஸ்ட்ரா பிவி ஜென்ரேட் கொடுக்குறாங்க. எவ்வளவு நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் அதோட 5% எக்ஸ்ட்ரா வந்து கம்பெனி வந்து எக்ஸ்ட்ரா அவருக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க பிவி. ஸோ ஒரு நபருக்கு வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்தை பற்றி சொல்றதுக்காக ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து அந்த 5% பிவியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, 100 பேர் அந்த மாதிரி 5% பிவி வரும்போது டோட்டல் பிவில அந்த லீடருக்கும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். டோட்டல் இன்க்ரிமெண்ட் நமக்கு கிடைக்கும். இது ஒன்றும் இல்லாத வந்து நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து எஸ் இந்த மாதிரி நமக்கு ஒரு டெக்னாலஜிக்கலி கம்பெனி அட்வான்ஸ்டாங்கிற விஷயம் சொல்லி அவருக்கு வந்து காமிச்சு கொடுக்கறதுக்காகவும் வந்து நமக்கு இந்த ஹோம் டெலிவரி சிஸ்டம் சரியான விதத்தில் யூஸ் பண்ண முடியும். இந்த சிஸ்டம் வந்து நிறைய அசோசியேட் பையர்ஸுக்கு ப்ரொடக்ட் வந்து எப்படி நம்ம சொல்லி கொடுத்தா அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. ஆனா நம்ம வந்து நான் இது வரைக்கும் வந்து ஹோம் டெலிவரி யூட்டிலைஸ் பண்ணல. ஸோ அதனால நான் அது ப்ரமோட்டும் பண்ண மாட்டேன்னு நினைச்சா டெஃபினெட்லி தெர் இஸ் நோ யூஸ். காலம் மாறும்போது அந்த காலகட்டத்துக்கு கூட நம்மவும் மாறணும். ஸோ அதனால சரியான விதத்தில் வந்து அசோசியேட் பையர்ஸுக்காக வண்டர் வேர்ல்டுக்கு கூட டோட்டல் டேர்ன் ஓவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹோம் டெலிவரி வந்து சரியான விதத்தில் யூட்டிலைஸ் பண்ணணும். என்ஷூர் டூயிங் சப்போர்ட் ஃபார் த பியூசி வண்டர் வேர்ல்ட் கியூக் வண்டர் வேர்ல்ட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். நம்ம இது வந்து வண்டர் வேர்ல்ட் கியூக்கோட ஹோம் டெலிவரி மட்டும் இல்லை, எல்லா வகையிலும் வந்து நம்ம என்ன பண்ணணும், பியூசிக்கும் வண்டர் வேர்ல்டுனும் வண்டர் வேர்ல்டு கியூக்கும் நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். நிறைய ஆளுங்க வந்து பிக்கப் சென்டர்ஸ் சரியான சப்போர்ட் கொடுக்காம இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒரு பிக்கப் சென்டர் டெவலப் ஆகும் போதுதான் அந்த ஏரியாவில் இருக்கிற டோட்டல் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். ஸோ increasing the number of pickup centers will determine your total business. நிறைய பிக்கப் சென்டர் இப்போ கேரளாவில் வந்து ஒவ்வொரு 3 கிலோமீட்டர்லும் வந்து 10 லட்சத்துக்கும் 15 லட்சத்துக்கும் ஸ்டாக் இருக்கிற வண்டர் வேர்ல்டு கியூக்ஸ் இருக்கிறதுனால தான் கேரளாவில் இவ்வளவு பிசினஸ் நடக்குது. அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, ஒவ்வொரு 3 கிலோமீட்டர்லும் வந்து கேரளாவில் நீங்க பார்த்தா ஜஸ்ட் 2 லட்சம் 3 லட்சத்தோட பொருள் இல்லை, 10 லட்சம் 15 லட்சம் ஸ்டாக் இருக்கிற வண்டர் வேர்ல்டு கிக்ஸ் வந்து கேரளாவில் ஒவ்வொரு 3 கிலோமீட்டர்லும் பார்க்க முடியும். ஸோ அந்த டோட்டல் டேர்ன் ஓவர், அந்த டோட்டல் பிஸ்னஸ் வந்து டோட்டல் டேர்ன் ஓவர்லும் நமக்கு பார்க்க முடியும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் அவுட்லெட் ஷுட் பி இம்ப்ரூவ்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுல இருந்து நிறைய பிக்கப் சென்டர்ஸ் இப்போ இல்லை, புதுசாக வந்து வண்டர் வேர்ல்டு கியூக்கு தான் நிறைய வண்டர் வேர்ல்டு கியூக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ண வண்டர் வேர்ல்டு கியூக்கு வந்து சரியான சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். அதுக்காக வந்து அவரோட பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நம்மளால பண்ண முடிகிற மீட்டிங்ஸு, ஹோம் மீட்டிங்ஸு, அவருக்கு கவுன்சிலிங் செஷன்ஸு, நமக்கு ப்ராடக்ட் ப்ரொமோஷன்ஸு, கேம்பெயின்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அதுக்காக இதெல்லாம் வந்து ஒரு வண்டர் வேர்ல்டு கியூக் ஓனருக்கு பண்ண முடியாது. இது வந்து அந்த ஒரு வண்டர் வேர்ல்டு கியூக்கு யூட்டிலைஸ் பண்ற அந்த லீடருக்கும் அந்த லீடர் கூட இருக்கிற டீமுக்கும் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ ஒரு வண்டர் வேர்ல்டு கியூக் ஓனருக்கு வந்து எல்லா டைப் சப்போர்ட்டும் நம்ம கொடுக்கணும். பிகாஸ் தட் இஸ் அவர் நம்ம வந்து நம்ம டோட்டல் பிஸ்னஸோட நெடுந்தூள்னு சொன்ன அந்த குறிக்கோள் நம்ம அந்த பேஸ்ன்னு சொன்னா ஒரு நல்ல வண்டர் வேர்ல்டு கியூக்கு தான். ஒரு 3 லட்சம் பிவிக்கு ஒரு ரூபாய்க்கு வந்து ஒரு வண்டர் வேர்ல்டு கியூக்கு ஓப்பன் பண்ணா அந்த டீமோட ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் ஷுட் பி அந்த வண்டர் வேர்ல்டு கியூக்கு வந்து ஒரு 5 லட்சத்துக்கு கொண்டு வரணும். ஆல்ரெடி 5 லட்சத்துக்கு ஒரு வண்டர் வேர்ல்டு கியூக்கு நம்ம ஓப்பன் பண்ணா அந்த வண்டர் வேர்ல்டு கியூக்கு இருக்கிற இடத்துல வந்து அது ஒரு வண்டர் வேர்ல்டா மாற்றணும். இந்த மாதிரி யோசனை அந்த டீமுக்கு அந்த லீடர்ஸுக்கு இருந்தா மட்டும்தான் ஒரு வண்டர் வேர்ல்டு கியூக்கு டெவலப் ஆகும். எஸ், there are lot many things வண்டர் வேர்ல்டு கியூக் ஆர்டர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அந்த வண்டர் வேர்ல்டு கியூக்கோட சக்சஸுக்காக அந்த இடத்துல இருக்கிற டெப்போ பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் ഏറ്റവും இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம அசோசியேட் பையர்ஸும் நம்ம லீடர்ஸும் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். ஓகே, ஸோ எல்லா சப்போர்ட்டும் வந்து நம்ம கொடுக்கணும். 14th thing is reactivation of terminator IDs. நம்ம பண்ண வேண்டியது reactivation of terminator IDs. It is very very important. நம்ம டீமில் வந்து தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கும்போது லட்சக்கணக்கின ஆளுங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ண லட்சக்கணக்கின ஆளுங்கள்ல வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்க கம்மியா இருக்கிறாங்க. மேக்சிமம் ஐடிஸ் வந்து இன்ஆக்டிவ் தான். இந்த இன்ஆக்டிவ் ஆயிட்டுள்ள ஆளுங்கள்ல வந்து நிறைய ஆளுங்க விட்டு போனதுக்கு
ரீசன் என்னன்னு கேட்டா அவரை வந்து சரியான விதத்துல டெவலப்மெண்ட் பண்றதுக்காக ஃபாலோ பண்றதுக்காக அந்த காலகட்டத்துல அந்த லீடர் வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஆனா இப்ப வந்து விஷயங்கள் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. கம்பெனில வந்து நிறைய ப்ரொமோஷன் ஐட்டம்ஸ் வர்றாங்க. ஈவன் ஒரு லீடர் பெரிய லெவல்ல பார்க்கலனாலும் ஒரு ஆளுக்கு ஜெயிக்க முடியும். ஏன்னா கம்பெனியை வந்து நமக்கு நம்ம ஏரியா மேனேஜர், ஜோனல் மேனேஜர் சொல்லிட்டு நிறைய ஆளுங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. So automatically, if somebody wants to become a successful person in RCM, it is very easy right now. So அதனால எனக்கு வந்து அந்த இடத்துல போய் அவருக்கு பார்க்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு இப்போ வந்து யாரையுமே நம்ம விட தேவையில்லை. எல்லா ஆளுங்களையும் வந்து ஒரு ஃபோன் கால்ல வந்து ரீஆக்டிவேட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு வந்து புது ப்ராடக்ட் வந்திருக்கு. நிறைய ஆளுங்களுக்கு இப்போ நம்ம ஆர்சிஎம்குள்ள துளசி பெயிண்ட் இருக்கிற விஷயம் தெரியாது. நிறைய ஆளுங்களுக்கு இப்போ வந்து ஆர்சிஎம்ல வந்து நம்ம டயப்பர் வந்த விஷயம் ஆளுங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி புது புது விஷயங்களை பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஆளுங்களுக்கு ஸோ இந்த பொருள் வந்திருக்கு அப்போ ஜஸ்ட் வந்து பார்க்கலாம், ஒரு வாட்டி கூட நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கம்பெனி வந்து கம்பெனியை ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கம்பெனியோட growth போனஸ், கம்பெனியோட டோட்டல் டேர்ன் ஓவர்ல இருந்து 1% மந்த்லியும் 1% வந்து இயர்லியும் கம்பெனி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ அன்னைக்கு நம்ம கட் ஆஃப் ஆன ஆளுங்க, ரீஆக்டிவேட் ஆன ஆளுங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி நம்ம அவர்கிட்ட பேசலாம். இல்லைன்னா டைரக்ட்லி அவரை வீட்டிலே போய் நீங்க போய் பேசலாம். இப்படி பேசும்போது இந்த இன்ஆக்டிவான எல்லா ஐடியும் வந்து நமக்கு என்ன பண்ணலாம், டெர்மினேட் ஆன ஐடிஸ் எல்லாம் நமக்கு ரீஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரீஆக்டிவேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஒரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஏன்னா ஆர்சிஎம்ஐ பற்றி தெரிஞ்சு சர்வீஸ் கிடைக்காத வெளியே போயிறாலும் வந்தா அவருக்கு வந்து ஆர்சிஎம் சொல்லி கொடுக்க தெரியும். டைம் வேஸ்ட் இல்லை. நமக்கு அதுக்காக வந்து நமக்கு வந்து டைம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அவருக்கு ஆர்சிஎம்ஐ பற்றி தெரியும். ஸோ இட் வில் பி ஈஸி. ஒரு புது ஆளை கொண்டு வந்து அவரை டெவலப்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் கொண்டு வரதை விட ஆல்ரெடி ஆர்சிஎம் பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்சிஎம் விட்டு போன ஆளுங்களை எகெயின் ரீஆக்டிவேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி நிறைய பிஸ்னஸ் வரும். ஸோ ரீஆக்டிவேஷன் ஆஃப் டெர்மினேட்டட் ஐடிஸ் இஸ் மஸ்ட். அதிலே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. 100 days self love challenge by Kisol. லாஸ்ட் டைம் நம்ம சிஆர் மூர்த்தி சார், நம்ம சஃபயர் சிஆர் மூர்த்தி சார் ஜூமில் வந்த டைம்ல அவர் சொன்ன விஷயம் தான். 100 days செல்ஃப் லவ் சேலஞ்ச் வந்து கம்பெனியோட கீசோல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த 100 நாள், இன்னையிலிருந்து 100 நாள் ஆல்ரெடி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஐ பிலீவ் ஆல்மோஸ்ட் வந்து 10 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த 100 நாள் வந்து நம்ம செல்ஃப் லவ் பண்ணுங்க. எனக்கு வந்து என்னோட ஹெல்த்துக்காக வந்து நான் எனக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, காலையில வந்து கொஞ்சம் நேரத்தை எழுந்திருச்சு ஒரு 1 hour வந்து நடக்க முடியும்னா நம்ம நடக்கணும். நமக்கு வந்து நம்ம ஆரோக்கியத்துக்காக வந்து நமக்கு சுகரு கம்மியா இருக்கு, நமக்கு சுகரு கம்மியாகிறதுக்காக வந்து நம்ம டயட் கண்ட்ரோல் பண்ணோம்னா அடுத்த 100 நாளுக்காக அதோட டார்கெட் ஆடுங்க. நமக்கு இருக்கிற என்ன நம்ம நம்ம பாடியில நம்ம மென்டலி ஒரு யோகா, காலையில இருந்து நம்ம யோகா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அடுத்த 100 நாள்ல நான் வந்து என்ன டோட்டலி சேஞ்ச் பண்ண போறேங்கிற ஒரு சபதம் எடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு 100 days சேலஞ்சு கொண்டு வாங்க. இந்த 100 days சேலஞ்ச் வில் பி a life turning point for you all. இந்த 100 days சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணா அது வந்து லைஃப் டேர்னிங் பாயிண்டா இருக்கும். ஏன்னா நான் வந்து என்ன சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன பார்த்து 100 பேர் சேஞ்ச் ஆகுவீங்க. நானே சேஞ்ச் ஆகாத என்னோட கூட இருக்கிற ஆளுங்க நீங்க சேஞ்ச் பண்ணுங்க, நீங்க சேஞ்ச் பண்ணுங்க, நீங்க சேஞ்ச் பண்ணுங்க சொன்னா யாருமே சேஞ்ச் பண்ண போறது இல்லை. ஃபர்ஸ்ட் who need to change? மை செல்ஃப் ஐ நீட் டு சேஞ்ச். நான் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து யாருக்கிட்ட நீங்க சேஞ்ச் பண்ணுங்க சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஆளுங்களுக்கு பார்க்க முடியும், எஸ் இந்த ஆளு சேஞ்ச் ஆயிருக்கு, அவரோட பிஹேவியர்ல சேஞ்ச் வந்திருக்கு, அவர் வந்து பேசுற விதத்துல சேஞ்ச் வந்திருக்கு. எஸ் நவ் இட் இஸ் மை டர்ன். இனி வந்து நானும் அவர்கிட்ட என்ன பண்ணணும், கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அவரை பார்த்து நானும் வந்து ஆக்டிவேட் ஆகணும்னு நினைக்குவீங்க. ஸோ அதே மாதிரி 100 days செல்ஃப் லவ் சேலஞ்ச் எடுங்க கீசோலோட கூட. ஓகே, தட் இஸ் 15th 15வது பாயிண்ட். 16th point is ensure the right use of display wall. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி டிஸ்பிளே வாலோட யூஸ் வந்து என்னன்னு புரிஞ்சு அதுக்காக வேலை செய்யுங்க. சும்மா வந்து டிஸ்பிளே வால் ஓப்பன் பண்ணி அதுல நிறைய பொருளை நம்ம கூட்டி வச்சு அதுக்கப்புறம் வந்து ஆர்சிஎம் ஆளுங்க கூட சண்டை போட்டு நான் வந்து போறேன் எனக்கு வந்து ஆர்சிஎம் வேணாம் சொல்லிட்டு சும்மா லட்சக்கணக்கான ரூபாயோட பொருளை கையில் வைக்கிறதுக்காக இல்லை டிஸ்பிளே வால். உங்க டீம்ல இருக்கிற நிறைய ஆளுங்களுக்கு வந்து ப்ரொடக்ட் சப்ளை இல்லாத காலகட்டத்தில் அவருக்கு கரெக்டான, என்னோட டீம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து கரெக்டான சப்ளை கிடைக்கணும். அதுக்காக வந்து ஒரு லீடர் எடுக்கிற ஒரு மினிமம் கேரண்டி ஒரு ஷாப்பு தான் டிஸ்பிளே வால்னு சொன்னது.
நிறைய இடத்துல இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டா, மேபி பியூசியில வந்து ப்ரொடக்ட் இருக்கும். ஆனா வந்து எனக்கு தேவையான ரைஸ் பேன் ஆயில் வந்து டெப்போல இல்லை, அதனால அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. எனக்கு தேவையான நியூட்ரி சார்ஜ் வந்து டெப்போல இல்லை, அதனால அது அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. எனக்கு தேவையான ஆட்டா வந்து டெப்போல இல்லை, அதனால அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஆனா அப்போ வந்து எப்படி நான் அது பண்ண முடியும்? பேலன்ஸ் இருக்கிற பொருளை வச்சு எனக்கு வந்து டைமண்ட் கிளப் பண்ண முடியுமா? எனக்கு தேவையான பொருள் இதுதான், இந்த மாதிரி இருக்கிற இடம் நமக்கு பார்க்க முடியும். ஸோ ஒரு டிஸ்பிளே வால் ஓப்பன் பண்ணி என்னோட டீம்ல இருக்கிற ஆளுங்களுக்காக தேவையான அளவுக்கு பொருள் என்னோட இதுல ஷாப்ல என்னோட வீட்டில் இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து என்ன ஆகும், நம்ம டீம்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. இப்போ நிறைய இடத்துல வந்து சார் எனக்கு அந்த அந்த இடத்துல டீம் இருக்கு, ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா அந்த இது இடத்துல வந்து ஒரு வண்டர் வேர்ல்டு குக் இல்ல, இருக்கிற வண்டர் வேர்ல்டு குக்கில வந்து பொருள் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன? அந்த இடத்துல இருக்கிற லீடரோட வீட்டில் வந்து நம்ம டிஸ்பிளே வால் ஓபன் பண்ணி வண்டர் வேர்ல்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வண்டர் வேர்ல்ட்ல இருந்து ஒரு 10,000 ரூபாயோட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவரோட வீட்டில் பர்ச்சேஸ் பண்ண வச்சா அந்த இடத்துல இருக்கிற முழுவதும் ஆளுங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஷாப்ல அந்த வீட்டில் இருக்க டிஸ்பிளே வால்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த பொருள் இல்லாத அந்த ஷாப்ல போயிட்டு நமக்கு பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. அப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி 10,000 ரூபாயோட ப்ராடக்ட் வந்து 20,000 ரூபாயோட ப்ராடக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து 30,000 ரூபாயோட 50,000 ரூபாயோட ஸ்டாக்கு தேவை இருக்கும். கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வந்து அந்த வீட்டுக்காரனுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு வண்டர் வேர்ல்டு குக்கு கூட ஓபன் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு த வண்டர் வேர்ல்டு குக்கீஸ் டிஸ்பிளே வால். ஸோ அதுக்காக தான் நம்ம டிஸ்பிளே வால் ஓப்பன் பண்ணணும். ஸோ டிஸ்பிளே வால் வந்து சரியான விதத்தில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுங்க. ரைட் எஜுகேஷன் டு அவுட்லெட்ஸ் அண்ட் ஃப்ரம் அவுட்லெட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டி சார் சொன்ன விஷயம். நம்ம என்ன பண்ணோம், அவுட்லெட்ஸுக்கு நம்ம வண்டர் வேர்ல்டு குக்கிலும் பியூசியிலும் வண்டர் வேர்ல்டிலும் வந்து நம்ம சரியான எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும். நம்ம தப்பான எஜுகேஷன் வந்து அவருக்கு கொடுக்கக்கூடாது. கரெக்டான நம்ம ஆஸ் பர் த 21 ரூல்ஸ் இருக்கிற விஷயங்கள் நம்ம அவருக்கு சொல்லி கொடுக்கணும். எப்படி வந்து ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணணும், எப்படி எப்படி வந்து நம்ம டீமு கிட்ட பிஹேவ் பண்ணணும். நம்ம வந்து என்னோட டீமு அவரோட டீமுன்னு பார்க்காது எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்து அவருக்கு சர்வீஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், டு த அவுட்லெட் நம்ம அவுட்லெட்டுக்காரனுக்கு சொல்லி கொடுக்கணும். அண்ட் ஃப்ரம் த அவுட்லெட் ஆல்சோ, ஒரு நபர் வந்து அவுட்லெட்ல வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு வரும்போது அந்த ஆளுக்கிட்டே வந்து சரியான விஷயங்கள் ஆஸ் பர் த எத்திக்கலான விஷயங்கள் மட்டும்தான் பேசணும். நீங்க வந்து என்னோட டீம்ல இருந்தா மட்டும்தான் எனக்கு வந்து பர்ச்சேஸ் நான் வந்து பில் போட முடியும், அதர்வைஸ் நான் போட முடியாது. இந்த மாதிரி அன்னத்திக்கலான விஷயங்கள் வந்து பேசக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஆள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்தா அந்த ஆளுக்கு வந்து அந்த பொருளை பற்றி சரியான விளக்கங்க சொல்லி கொடுத்து அந்த ப்ராடக்ட் கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம சுஜி சார் எப்பவும் சொல்லுவாங்க, ஒரு வண்டர் வேர்ல்டு குக் ஓனர் ஷுட் பி ஏ ப்ராடக்ட் ப்ரமோட்டர். ஒரு நார்மலி இருக்கிற ஒரு ஷாப் கீப்பர் மாதிரி ஒரு வண்டர் வேர்ல்டு குக்ல இருக்கிற ஆள் இருக்கக்கூடாது. ஏ வண்டர் வேர்ல்டு குக் ஓனர் ஷுட் பி ஏ ப்ரமோட்டர் ஆஃப் அவர் ப்ராடக்ட். நம்ம வந்து ஒவ்வொரு பொருளை பற்றியும் அவருக்கு விளக்கமா சொல்லி கொடுத்து தான் நம்ம கொடுக்கணும். ஓ இந்த ப்ராடக்ட் வந்து வை யூ ஷுட் யூஸ் ரைஸ் பேன் ஆயில், வை யூ ஷுட் யூஸ் நம்ம நம்ம ஆர்சிஎம்மோட செவனப்ராஷ், பாய் நம்ம இது வை வி ஷுட் யூஸ் ஆர்சிஎம்மோட அலோவேரா ஜூஸ், வை வி ஷுட் யூஸ் ஆர்சிஎம் குட் டாட் நூடுல்ஸ். இதெல்லாம் வந்து சும்மா வந்து டேஸ்ட்டுக்காக நீங்க சாப்பிட வேண்டிய ப்ராடக்ட் கிடையாது. இதை நீங்க ஏன் சாப்பிடணும், இதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ ஃப்ரம் த அவுட்லெட் டு த அவுட்லெட் நம்ம அவுட்லெட்டுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் அவுட்லெட்டுக்காரங்க வந்து அங்க வர்ற ஆளுங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் ஷுட் பி தேர் ஷுட் பி அ ரைட் எஜுகேஷன். இது வந்து டீச்சர் சார் கரெக்டா சொல்லி தந்திருக்காங்க. 18வது விஷயம், ஓப்பன் ஆர்சிஎம் இன்ஃபர்மேஷன் சென்டர் இன் ஆர்சி பியூசி வண்டர் வேர்ல்ட் குக் அண்ட் வண்டர் வேர்ல்ட். எல்லா வண்டர் வேர்ல்டும் வண்டர் வேர்ல்டு குக்கிலும் பியூசிலும் வந்து ஆர்சிஎம்மோட இன்ஃபர்மேஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படின்னா ஆர்சிஎம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியணும்னாலும் நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு வண்டர் வேர்ல்டு குக்கில போய் கேட்கணும். அங்க போய் அவர் வெறும் ஆளுங்களுக்கு எல்லாம் வந்து பயம் தோணக்கூடாது. ஐயோ அங்க போனா வந்து அந்த ஆளு வந்து என்ன அங்க ஜாயின் பண்ண சொல்லுவீங்க, அங்க வந்து என்னோட ஆளை கொண்டு போய் சேர்க்க கூடாது, அந்த மாதிரி பயம் ஆளுங்களுக்கு வரக்கூடாது. அப்படின்னா இட் ஷுட் பி ஃபார் எவ்ரிபடி. ஒரு வண்டர் வேர்ல்டு குக்குன்னு சொன்னா அங்கே வந்து ஆர்சிஎம்ஐ பற்றி ஆளுக்கு தெரியணும்னா அந்த வண்டர் வேர்ல்டு குக்கிலே தைரியமா போயிட்டு ஆளுங்களுக்கு பேச முடியணும். எஸ் கரெக்டான இப்போ வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டார் ரூபி சுஜித் குமார் சார் ஸ்டார் ரூபி ஒரு வண்டர் வேர்ல்டு குக் ஓனர் கூட மட்டும் இல்ல, இந்த இந்தியாவில் ഏറ്റവും அதிகம் பிசினஸ் பண்ற ஒரு வண்டர் வேர்ல்டு குக் ஓனர் பிளஸ் ஒரு ஸ்டார் ரூபி அச்சவர். அது ரெண்டும் ஒரே டைம்ல ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, வித்தவுட் அந்த மாதிரி ஒரு கேள்வியும் ஒரு கேட்காத யாருக்கு எப்போ எது எது தெலுங்கானையில இருந்து ஆள் வந்தாலும் அவருக்கு தெலுங்கு தெரியாது, ஆனா கூட அவர் கரெக்டா ஆர்சியும் சொல்லி கொடுப்பீங்க. வித்தவுட் அது வந்து என்னோட டீம் கிடையாது, அதில் எனக்கு பெனிஃபிட் இல்லைன்னு அவர் யோசிக்கவே மாட்டேன். ஆர்சிஎம் வந்து என்னங்கிறது சொல்லி கொடுக்கறதுக்காக ஃபுல் டைம் அவர் சர்வீஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த சர்வீஸ் மென்டாலிட்டி எல்லா
வண்டர்வேர்ல்ட் கியூக்கும் வேணும். எல்லாரும் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஆர்சிஎம் இன்ஃபர்மேஷன் சென்டர் வந்து எல்லா வண்டர்வேர்ல்ட் கியூக்கில் ஓப்பன் பண்ணணும். 19வது விஷயம், எத்திக்கல் அண்ட் குவாலிட்டி டீம் ஒர்க். நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்க கூட சரியான எத்திக்கல் டீம் ஒர்க் நம்ம பண்ணணும், குவாலிட்டி டீம் ஒர்க் பண்ணணும். சும்மா வந்து நம்ம டிஸ்பிளே வார்டில் நிறைய பொருள் அடிச்சு வச்சு நம்ம அச்சீவ்மெண்ட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது. தேர் ஷுட் பி என் எத்திக்கல் டீம். நாளைக்கு ஏன்னா ஒரு வாட்டி நமக்கு இந்த மாதிரி ஒரு பின் லெவலுக்காக நம்ம ஏதாவது கிமிக்ஸ் காமிச்சா நாளைக்கு வந்து அந்த பின் லெவலும் இருக்காது. இன்னைக்கு வந்து நம்ம பாராட்டின லீடர்ஸும் நமக்கு நாளை கூட இருக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் வந்து டெம்பரரி மட்டும்தான், கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆர்சிஎம்ல நமக்கு கண்டினியூ கூட பண்ண முடியாத, வெளியே போக வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு வரும். ஸோ அதனால வென்எவர் யூ ஆர் டூயிங் 21 ரூல்ஸ் படி நம்ம பண்ற கம்பெனி சொல்ற விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டு நம்ம பிசினஸ் கொண்டு வரணும். எத்திக்கல் அண்ட் குவாலிட்டி டீம் ஒர்க் மட்டும்தான் நம்ம பண்ணணும். வி ஷுட் நாட் டூ எனி அன்எத்திக்கல் திங். ஈவன் வாட்டவர் அது வந்து எவ்வளோ பெரிய பின் லெவலில் இருக்கிற ஆளு நான் சொன்னாலும், மூர்த்தி சார் சொன்னாலும், விஷயம் அன்னத்திக்கலா இருந்தா அது பண்ணவே கூடாது. அது பிசினஸுக்காக நம்ம பண்ணா அது டெம்பரரி சக்சஸ் மட்டும்தான் கிடைக்கும். அதுல இருந்து ஒரு லைஃப் லாங் சக்சஸ் நமக்கு கிடைக்கவே மாட்டேன். இப்ப நிறைய ஆளுங்களை நான் பார்த்துருக்கீங்க இதே மாதிரி வந்து நிறைய அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் தானே இப்போ நடக்கட்டும் சொல்லிட்டு நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம ஓகேன்னு சொன்னா அந்த விஷயங்கள் நாளைக்கு வந்து பெரிய பிரச்சனையை மாறி நல்ல ஆக்டிவான லீடர்ஸ் ஆர்சிஎம் விட்டு போனது நான் நிறைய பார்த்துருக்கேன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தமிழ்நாடு, ஐ எம் டாக்கிங் அபவுட் கேரளா. கேரளாவில் அந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் இருக்கு. ஈவன் என்னுடைய டீம்ல கூட இல்லை, இது வந்து வேற டீம்ல நான் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ குவாலிட்டி அண்ட் எத்திக்கல் டீம் ஒர்க்கு வி ஹாவ் டு டூ. அண்ட் வாட்சிங் எஜுகேஷனல் வீடியோஸ் அண்ட் ரீடிங் புக்ஸ், இது வந்து நம்ம ஒரு ஹேபிட்டா நம்ம கொண்டு வரணும். நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் பாருங்க, அதே மாதிரி புக்ஸ் படிங்க. இப்போ புக்ஸ்ன்னு சொன்னா நமக்கு வந்து ஆர்சிஎம்ல இருக்கிற பிளான் புக்கு, ஆர்சிஎம்மோட நியூட்ரி சார்ஜோட டூல்ஸ், ஹரித சஞ்சீவனி டூல்ஸ், இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இப்ப தமிழ்ல வந்து இப்ப நமக்கு நம்ம நியூட்ரி சார்ஜ் டூல் வந்திருக்கீங்க, அது சரியான விதத்தில் நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து எத்தனை பிக்கப் சென்டர் ஓனர்ஸ் நம்ம டெப்போல இருந்து அந்த டூல் வாங்கி வச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஃப்ரம் த கம்பெனி, நியூட்ரி சார்ஜ் கம்பெனில இருந்து எனக்கு நிறைய வாட்டி கால் வந்திருக்காங்க, எத்தனை பேர் இனி டூல்ஸ் தேவை இருக்கா, இனி வேணுமான்னு கேட்டுட்டு. இஃப் யூ ஆர் நாட் யூசிங் த டூல்ஸ், நெக்ஸ்ட் டைம் வந்து தமிழ்ல எனக்கு வந்து டூல்ஸ் இல்லைன்னு நம்ம சொன்ன கம்பெனி கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நியூட்ரி சார்ஜ் தமிழ்நாடுக்காக தமிழ்ல வந்து டூல் கொடுத்துருக்கு. அது யூஸ் பண்ணி நிறைய ஆளுங்களை ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ளேயும் கொண்டு வர முடியும். நியூட்ரி சார்ஜ் பிசினஸ், நியூட்ரி சார்ஜோட அந்த பழக்கத்துல நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக அந்த டூல்ஸ் நம்ம சரியான விதத்தில் யூஸ் பண்ணோம். அந்த ப்ராடக்ட் வந்து டெப்போல இருக்கு, பிக்கப் சென்டர்ல என்கொயரி பண்ணிட்டு அந்த டூல்ஸ் எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ கரெக்டான எஜுகேஷனல் வீடியோஸ், அதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப்ல உங்களுக்கு கிடைக்கும், அது பாருங்க. அதே மாதிரி நிறைய புக்ஸ் படிங்க, எஜுகேஷனல் புக்ஸ். 21வது விஷயம் என்ன, ஒர்க் ஆன் டெய்லி growth இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். நம்ம வந்து ஆர்சிஎம்ல வந்து இயர்லி growth பற்றி நீங்க யோசிக்காதீங்க, டெய்லி growth பற்றி யோசிக்கீங்க. இது வந்து டிசி சார் சொன்ன விஷயம். நம்ம வந்து growthன்னு சொன்னா அது பிசினஸ் ஆஸ்பெக்டா இருந்தாலும் பர்சனல் ஆஸ்பெக்டா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு இன்னையில இருந்து நாளைக்கு நான் எவ்வளவு growth பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் எவ்வளவு growth எனக்கு வந்திருக்குன்னு யாராலையும் பார்க்க முடியும். ஆனா அது பார்க்க மட்டும்தான் முடியும், சேஞ்ச் பண்ண முடியாது. எனக்கு வந்து இன்னையில இருந்து நாளைக்கு, இப்ப நேத்துல இருந்து என்னில இருந்து இன்னையில இருந்து எனக்கு வந்து என்ன growth வந்திருக்கு, எவ்வளவு நான் படிச்சிருக்கு, என்னோட பிசினஸ்ல வந்து இப்ப நம்ம சைட்ல கூட போன எவ்வளவு பிசினஸ் வந்திருக்கு, இன்னைக்கு வந்து எனக்கு எவ்வளவு பிசினஸ் வந்திருக்கு நமக்கு கம்பேர் பண்ண முடியும். நான் இப்ப growthல இருக்கா இல்ல டி growthல இருக்கா நமக்கு பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி டெய்லி வந்து என்னோட growth எந்த அளவுக்கு இருக்கு, நேத்துல இருந்து இன்ன வரைக்கும் வந்து என்னோட பிவி நீங்க பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பிசினஸ் growth வந்திருக்கு, இந்த பிசினஸ் growth இதே growth நான் கண்டினியூ பண்ணா நான் நினைச்ச அச்சீவ்மெண்ட் எனக்கு கிடைக்குமா, கிடைக்காது. ஸோ அதனால வந்து எனக்கு எவ்வளவு growth கொண்டு வரணும், எவ்வளவு பிவி ஒரு நாள் நான் ஜென்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு நாளுக்கு எவ்ரி டே growth பற்றி நம்ம யோசிக்கணும். அது மட்டும் இல்லை, நாட் ஓன்லி பிசினஸ் growth, டு செல்ஃப் growth ஆல்சோ. எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்கள், நான் ஆளுங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கள், நான் கண்டக்ட் பண்ற ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நான் எவ்வளவு க்ரோ ஆயிருக்கு, எத்தனை எத்தனை மடங்கு வந்து எனக்கு வந்து எஜுகேஷன் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி டெய்லி growth பற்றி நம்ம யோசிக்கணும்னு நம்ம டிசி சார் சொல்லியிருக்காங்க. அண்ட் திஸ் எ வெரி வெரி பியூட்டிஃபுல் பாயிண்ட். இந்த மாதிரி நம்ம டெய்லி growth நம்ம பார்த்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து தேர் ஒன்ட் பி எனி அதர் காம்படிஷன். நீங்க வந்து வேறொரு லீடரை வச்சு உங்களுக்கு காம்படிஷன் இருக்காது. உங்களுக்கு ஒரே ஒரு காம்படிஷன் மட்டும்தான் இருக்கும், அது நீங்க தான். எனக்கு ஒரே நான் வந்து காம்பீட் பண்றது என்கிட்ட தான். நேத்துல இருந்து நான் தான் என்னோட காம்படிஷன், அதுல இருந்து எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அதுதான் என்னோட யோசனை. ஸோ அதே மாதிரி டெய்லி growth வந்து நம்ம எல்லாருடையும் நம்ம டார்கெட்ல இருக்கணும்.
focus on சேவாதின் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் செப்டம்பர் 16ஆம் தேதி நம்ம பிலோடு டிசி சாரோட பர்த்டே. எல்லா வருஷமும் வந்து நம்ம பில்வாராவில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பெரிய திருவிழா மாதிரி நம்ம கொண்டாடுவீங்க. ஆனா இந்த வருஷத்துல இருந்து பில்வாராவில் டெஃபினெட்லி there will be lot many programs. ஆல் இந்தியா லெவல்ல எல்லா ஸ்டேட் வைஸிலும் நம்ம பில்வாராவில் நடக்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னு டிசிசி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேவா திவஸ் அப்படின்னா டே ஆஃப்டர் டுமாரோ 16ஆம் தேதி தான் அந்த டே. ஸோ தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலும் மேக்சிமம் வந்து எல்லா இடத்துலும் நம்ம வந்து எல்லா பிக்கப் சென்டர்லும் ஆளுங்க வந்து சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுங்க. நமக்கு வந்து ஒரு 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 வருஷம் நமக்கு ஒரு ட்ரீ பிளான்டேஷன் பண்ண முடியும்னா ஒரு ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுங்க. நமக்கு வந்து ஒரு ஆரோக்கிய செமினார் கொடுக்க முடியும்னா ஒரு ஆரோக்கிய செமினார் கொடுங்க. ஒரு டாக்டர் இன்வைட் பண்ணிட்டு ஆரோக்கியத்தை பற்றி பேச முடியும்னா ஒரு ஆரோக்கிய செமினார் நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க. ஒரு யோகா கிளாஸ் கொடுக்க முடியும்னா ஒரு யோகா கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ண முடியும்னா ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ணுங்க. வாட் எவர் யூ கேன் டூ யூ டூ ஆன் தட் டே. இல்லைன்னா இது ஒண்ணுமே ஐயோ எனக்கு டைம் இல்லை இது ஒண்ணுமே எனக்கு வந்து கண்டக்ட் பண்ண முடியாதுன்னா நம்ம எல்லா ஏபிசியும் சேர்த்து வச்சு எல்லாரும் வந்து ஒரு நல்ல ஒரு ஓத்துடுங்க. இந்த வருஷம் வந்து இந்த பிசினஸ்ல நான் ஒரு பெரிய லெவல்ல அச்சீவர் ஆக போறாங்க. டிசிஜி ஐயா அவரோட மனசுல இருக்கிற அதே மாதிரி ஒரு இந்தியா கிரியேட் பண்றதுக்காக நான் வந்து என்னோட ஒப்படைப்பு நான் அவருக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஓத்து நீங்க எல்லாரும் போடுங்க. ஸோ நம்ம இப்போ சென்னையில பொறுத்த வரைக்கும் நம்ம 7G வண்டர் வேர்ல்டில் 16ஆம் தேதி காலையில ஒரு யோகா செஷன் வி ஆர் கோயிங் டு கண்டக்ட். ஸோ காலையில 10 மணிக்கு 16ஆம் தேதி எல்லாரும் அந்த ப்ரோக்ராமில் வாங்க. ஒரு வெளியில இருந்து ஒரு யோகா டீச்சரை நம்ம ஹையர் பண்ணிட்டு ஒரு யோகா செஷன் நம்ம பண்ண போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல வந்து எல்லாருக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம். ஜஸ்ட் 1.5 hours ப்ரோக்ராம் தான், அதுக்கு மேலே இருக்காது. ஸோ பை 11:30 12 o'clock வந்து முடிகிற மாதிரி எல்லா ஆளுங்களும் இந்த ப்ரோக்ராம்ல அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ 7G வண்டர் வேர்ல்ட் சென்னை 16th செப்டம்பர் 10 AM. இது வந்து 7Gல மட்டும் இல்லை ஏது வண்டர் வேர்ல்டு கிரிக்கெட் யாருக்கு வேணாலும் பண்ண முடியும். ஸோ எல்லாரும் வந்து இதோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து அமுச்சு விடுங்க. நமக்கு எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ சேவா திவஸ். அட்வான்ஸ் birthday wishes to TC sir and promote as family to family and do more focus on women empowerment. வேற TC sir சொன்ன விஷயம் ஆர்சிஎம் பிசினஸ் வந்து ஒரு ஃபேமிலி பிசினஸா நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல இது வந்து ஒரு நபர்கிட்ட சொல்றதுக்கு பதிலாக நீங்க வந்து ஒரு ஃபேமிலியை எடுத்து அவர்கிட்ட ப்ரொமோட் பண்ணுங்க. நானே என்னோட ஒய்ஃப் என்னோட குழந்தை சேர்த்து என்ன பண்ணோம் சேர்ந்து ஆர்சிஎம் வேறொரு ஃபேமிலிக்கு சொல்லி கொடுக்கணும். எஸ் இது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ், இதுல இருந்து நமக்கு எல்லாருக்கும் வந்து இவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி அந்த டோட்டல் ஃபேமிலி கன்வின்ஸ் ஆகும். இட் இஸ் நாட் அபவுட் த பிஸ்னஸ், இட்ஸ் அபவுட் த லிவிங் ஸ்டைல். இது ஒரு புது லிவிங் ஸ்டைலுங்கிற விஷயம் ஆளுங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ இதோட ப்ரமோஷனோட ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக பண்ணுங்க. அப்படி அது ஃபேமிலி கிட்ட போய் ஃபேமிலியை பேசுங்க. அவன் பேசும்போதில் ഏറ്റവും அதிகம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய பாயிண்ட் எது? உமன் எம்பவர்மெண்ட். நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு லேடியோட பொருளாதார வாய்ப்பு எப்படி நமக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும், எப்படி வந்து நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப் ஒரு லேடியோட லைஃப் எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், எப்படி வந்து அவருடைய இன்கம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஒரு லேடிக்கு வீட்டில் இருந்து கூட ஜென்ரேட் பண்ண முடியும், எப்படி வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு கூட சிம்பிளா பண்ண முடிகிற பிஸ்னஸா மாறுது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். அது ஃபேமிலியா நம்ம போய் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து எவ்ரிபடி வில் பி கன்வின்ஸ்ட். ஸோ இந்த ஒரு ப்ரமோஷன் மெத்தட்ல வந்து நம்ம சேஞ்ச் கொண்டு வாங்கன்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க. 24th பாயிண்ட் இஸ் ரைட் யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் கெட் அப்டேட்டட் ஃபார் எ நியூ ஏஜ் பிஸ்னஸ். நம்ம என்ன பண்ணோம், நம்ம எல்லாருக்கும் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்க, ட்விட்டர் யூஸ் பண்ற நிறைய ஆளுங்க இருக்கு. பட் இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாம் வந்து நம்ம பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காகவும் ஆர்சிஎம் பிஸ்னஸோட ப்ரமோஷனுக்காகவும் நம்ம வந்து சரியான விதத்தில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை நம்ம வந்து நிறைய ஆளுங்க இப்போ ஒரு நிறைய கம்பெனி கொடுக்குற மெயில் படிக்கிறதுக்கு ஆளுங்களுக்கு டைம் இல்லை. கம்பெனியோட நம்ம பாப்அப் மெசேஜ் யாருமே படிக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நிறைய ஆளுங்க வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. கெட் அப்டேட்டட் ஃபார் ஏ நியூ ஏஜ் பிஸ்னஸ். ஆர்சிஎம் பிஸ்னஸ் வந்து அப்டேட் ஆகுறாங்க. ஆர்சிஎம்ல வந்து ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆர்சிஎம்ல பெரிய லெவல்ல வந்து இவர் யூஸ் பண்ண போறாங்க. நாளைக்கு வந்து பெரிய டெக்னாலஜி சேஞ்ச் ஆர்சிஎம்ல வரும். அந்த காலகட்டத்தில் வந்து ஐயோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டே இருந்தா இந்த பிஸ்னஸ்ல வந்து நமக்கு ஜெயிக்கிறதுக்கு பயங்கர புத்திமுட்டு இருக்கும்.
ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், ஆஸ் பர் நம்ம கம்பெனி டெவலப் ஆகுறது கூடயே நம்மளும் வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் வந்து ഏറ്റവും அதிக ஆளுங்க வந்து பார்க்கறது எல்லாம் சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி விஷயம்தான். ஸோ அந்த ஸ்டேட்டஸில் இதில் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஆர்சிஎம்மோட ப்ரொடக்ட், ஆர்சிஎம்மோட பிளானு, ஆர்சிஎம்மோட இன்டென்ஷன், விஷன், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சர்க்குலேட் பண்ணுங்க. சரியான விதத்தில் வந்து ஆர்சிஎம் ப்ரமோஷனுக்காக சோஷியல் மீடியா யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் த 25th திங் இஸ் டெய்லி செல்ஃப் இவாலுவேஷன், கரெக்ஷன் அண்ட் அப்கிரேடேஷன். 25வது அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் அவர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம என்ன பண்ணணும், டெய்லி செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணணும். நீங்க வந்து உங்களை இவாலுவேட் பண்ணுங்க. நான் வந்து பண்ற விஷயங்கள் சரியா, நான் வந்து பண்ற விஷயங்கள் தப்பா. நான் வந்து ஆர்சிஎம்மோட டைமண்ட் ஆகணும்னு சொல்றீங்க, ஆனா இப்ப நான் பண்ற இந்த அளவுக்கு நான் வேலை செய்தா எனக்கு வந்து டைமண்ட் ஆக முடியுமா? அந்த மாதிரி முடியலன்னா கரெக்ஷன் பண்ணுங்க. எப்படி எந்த எந்த இடத்துல வந்து எனக்கு சேஞ்ச் கொண்டு வரணும், நான் வந்து கொடுக்குற டைம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, இல்லை வந்து நான் வந்து கொடுக்குற எஜுகேஷன்ல நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, இல்லைன்னா வந்து என்னோட கேரக்டர், என்னோட கோபம் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணணுமா, எந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண கரெக்ஷன் பண்ணணும் நீங்க வந்து கண்டுபிடிங்க. அண்ட் அப்கிரேட் யுவர் செல்ஃப். நீங்க என்ன பண்ணணும், நீங்க அப்கிரேட் பண்ணுங்க உங்களை. நீங்க வந்து என்ன தப்பு நீங்க பண்றேன்னு புரிஞ்சு அந்த தப்பு வந்து சரியாக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி நீங்க என்ன, யூ ஆர் பிகம் ஏ அப்கிரேடட் வெர்ஷன். நம்ம மொபைல் எல்லாம் வந்து ஒவ்வொரு மாதத்திலும் வந்து சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கும் இல்ல, புது புது விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா வை ஏ மொபைல் இஸ் அப்கிரேடிங், ஆண்ட்ராய்டு வந்து அப்கிரேட் பண்றதுக்கு காரணம் என்ன, ஏன்னா புதுசா வர்ற ஒவ்வொரு அப்ளிகேஷனும் அதுல வேலை செய்யணும்னா அதுல வந்து சில சிஸ்டம்ஸ்ல சேஞ்ச் கொண்டு வரணும். அந்த சிஸ்டம் சேஞ்ச் கொண்டு வரலன்னா புதுசா வர்ற அப்ளிகேஷன்ஸ் உருவாக்குற அப்ளிகேஷன்ஸ் வந்து அதுல வேலை செய்ய மாட்டேன். ஸோ அதே மாதிரி புதுசா வர்ற ஆளுங்களுக்கு, புதுசா வர்ற பிசினஸ், நீங்க எதிர்பார்க்கிற பிசினஸ், புதிய பின்னு இந்த புதுசா நீங்க பார்க்குற எந்த விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கணும்னா யூ ஹாவ் டு அப்கிரேட் யுவர் செல்ஃப். இல்லைன்னா வந்து இதெல்லாம் அங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து வேலை செய்ய மாட்டேன், ஒர்க் ஆக மாட்டேன், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன், அதோட பெனிஃபிட் உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ அப்கிரேட் யுவர் செல்ஃப். ஸோ செல்ஃப் வேலேஷன் பண்ணுங்க, கரெக்ஷன் பண்ணுங்க அண்ட் அப்கிரேடேஷன் பண்ணுங்க. திஸ் இஸ் ஆல் தி திங்ஸ் டிசி சார் சொன்னது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செகண்ட் டேல வந்து அவர் பேசின விஷயம் கூட நான் உங்ககிட்ட சொல்லுறேன். எல்லா ஆளுங்களுக்கும் வந்து என்ன இருக்கு, டிட்டர்மினேஷன் இருக்கு, டவுட் இருக்கு. இந்த பிஸ்னஸ்ல வந்து நான் ஜெயிக்குமா, இந்த பிஸ்னஸ்ல வந்து நான் என்னால முடியுமா, நீங்க டைமண்ட் ஆக முடியுமாங்கிற டவுட் நிறைய ஆளுங்களுக்கு இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டா, தேர் இஸ் நோ டிட்டர்மினேஷன். அவருக்கு வந்து எஸ் நான் வந்து இந்த விஷயம் பண்ண போறேன், எதுக்கு நான் ஆர்சிஎம் பண்றேங்கிற அந்த டிட்டர்மினேஷன் வந்து நிறைய ஆளுங்களுக்கு இல்லை. ஸோ வை யூ ஆர் டூயிங் ஆர்சிஎம் பிஸ்னஸ், அந்த டிட்டர்மினேஷன் என்ன, டவுட் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நான் வந்து பிஸ்னஸ் பண்றேன், இந்த பிசினஸ்ல வந்து ஜெயிக்குமா இல்லையாங்கிற டவுட் தான் நமக்கு இருக்கு. ஆனா டிட்டர்மினேஷன் உங்களுக்கு என்ன வேணும், ரியல் ரீசன் டு டூ ஆர்சிஎம் ஷுட் பி ஹெல்ப் அதர்ஸ். ஆர்சிஎம் வந்து நீங்க பண்றதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டா, வேறொரு ஆளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீங்க ஆர்சிஎம் பண்ணுங்க. நீங்க வந்து பிசினஸுக்காக ஆர்சிஎம் பண்ணாதீங்க. நிறைய ஆளுங்க இப்போ அது டிசி சாரு இது சொல்லும் போது அவருடைய கண்ணு இல்லாம அவருடைய அழுதாங்க. அவர் என்ன சொல்றேன்னா, நிறைய ஆளுங்க வந்து சும்மா வாயில மட்டும்தான் பேசுறீங்க. ஆர்சிஎம் நான் வந்து எனக்கு ஆளுங்களுக்கு நல்லது செய்யணும், இந்தியாக்காக பண்றேன், ஆளுங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக பண்றேன், சும்மா பொய் பேச்சு மட்டும்தான் பேசுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஒரு இன்டென்ஷன் அவருக்கு இல்லை. ஸோ யுவர் ரியல் ரீசன் ஷுட் பி, நீங்க வந்து சரியான விதத்துல உள்ளுக்குள்ளே வந்து இது இந்த இந்த நல்லது வந்து ஆளுங்களுக்கு கிடைக்கணும். இது வந்து ஒரு ஆளை ஹெல்ப் பண்றதுக்காக, அவர் வேற ஆளோட ஆரோக்கியத்துக்காக, வேற ஆளோட இன்கம் ஜெனரேட் பண்றதுக்காக, அவரோட பிரச்சனைகள் சால்வ் பண்றதுக்காக நீங்க ஆர்சிஎம் யூஸ் பண்ண, அதுக்காக நீங்க ஆர்சிஎம் ப்ரமோட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல வெற்றி வரும். ஸோ யுவர் ரியல் ரீசன் ஷுட் பி ஹெல்ப் அதர்ஸ், வேற ஆளுங்களை ஹெல்ப் பண்ணது. ஏன்னா ஹெல்ப் பண்றதுக்காக யாருமே வந்து நோ சொல்ல மாட்டேன். ஒரு ஆளுக்கு ஹெல்ப் கொடுக்கன்னு சொன்னா நீங்க என்ன ஹெல்ப் பண்ணாதீங்க, இல்லைன்னா ஹெல்ப் பண்ற ஆளை வந்து யாருமே கோபத்துல பார்க்க மாட்டேன், அவரை வந்து தப்பா யாருமே நினைக்க மாட்டேன். ஆனா ஒரு பிசினஸ் ப்ரொடக்டிவ் ஆயிட்டு பிசினஸ் பண்றதுக்கு போனா அவரை வந்து நிறைய ஆளுங்க தப்பான கண்ணில் பார்க்குவீங்க. இவர் வந்து ஏதோ தப்பான பிசினஸ் பண்ற, என்ன வந்து ஏமாத்துறதுக்காக இந்த பொருள் கொண்டு வந்திருக்காங்க, அவருக்கு ஏதோ பெனிஃபிட் கிடைக்குது அதுக்காக இந்த மாதிரி பேசுற, அப்படி யோசிக்குவீங்க. பட் வென் யூ ஷுவர் தட் நீங்க வந்து பிசினஸுக்காக இல்லை, ஒரு இந்த ஆளை ஹெல்ப் பண்ணணும், இவருக்கு வந்து ஆரோக்கியம், இவரோட ஆரோக்கிய பிரச்சனைக்கு வந்து நான் வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகும், இல்லைன்னா அந்த மாதிரி எதா இருந்தாலும் அந்த ஒரு டிட்டர்மினேஷன் நமக்குள்ள இருந்தா டெஃபினெட்லி வந்து இந்த பிசினஸ்ல உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. ஆட்டோமேட்டிக்லி வந்து நீங்க பெரிய சக்சஸ் ஆகும். அது மாதிரி நம்ம டிசி சார் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, மோர் தேன் ஆர்சிஎம் ப்ராடக்ட் பீப்புள் ஷுட் டாக் அபவுட் த குட்னஸ் ஆஃப் ஆர்சிஎம்.
நம்ம எல்லா ஆளுங்களும் வந்து ப்ரமோட் பண்றது என்ன, ஆர்சிஎமோட ப்ரொடக்டை ப்ரமோட் பண்றீங்க. ஆனா வந்து ஆர்சிஎமோட பொருள் நீங்க வந்து ப்ரமோட் பண்ணுங்க, அது ஆட்டோமேட்டிக்லி ஒரு வாட்டி யூஸ் பண்ண ஆளுங்களுக்கு பிடிக்கும். ஆனா வந்து டிசிஜி என்ன எதிர்பார்க்கிற, நாளைக்கு வந்து ஆர்சிஎமோட ப்ரொடக்டை பற்றி ஆளுங்க சொல்லக்கூடாது. ஆளுங்க என்ன சொல்லணும், ஆர்சிஎம் பண்ற நன்மையை பற்றி சொல்லணும். எஸ், இவ்வளோ ஆளுங்களுக்கு நன்மை செய்யற ஒரு கம்பெனி வந்து, ஒரு அசோசியேஷன், ஒரு பிரஸ்தானம், ஒரு அபியான் வந்து வேற எங்கேயும் நமக்கு பார்க்க முடியாது. வேற ஆளுங்களுக்காக உயிரை கொடுக்கிற ஒரு கம்பெனி தான் ஆர்சிஎம். அதுல இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களும் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல ஆளுங்க. ஆர்சிஎம் இருக்கிற ஒரு நபர்னு சொன்னாலே வந்து நமக்கு கண்டிப்பா இந்த ஆளை வந்து நமக்கு விசுவாசமா பார்க்க முடியும். ஏன்னா இவர் வந்து ஒரு ஆர்சிஎம் மெம்பர். ஆர்சிஎம் இருக்க அந்த அளவுக்கு வந்து நல்ல ஆளுங்க மட்டும்தான் ஆர்சிஎம் குள்ள இருக்கு. ஆர்சிஎம் ஏன்னா அவர் பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து நல்லது வரணும், எல்லாருக்கும் ஆரோக்கியம் கொடுக்கணும், இந்தியாவோட பொருளாதாரம் உருவாகணும், நமக்கு வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து நம்ம இது விருஷ அபியான், நம்ம வந்து புது நம்ம ட்ரீ பிளான்டேஷன் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம யூனிவர்ஸை காப்பாற்றணும், மண்ணை காப்பாற்றணும், இந்த மாதிரி விஷயத்துக்காக உயிரோடு இருக்கிற ஒரு ஒரு செக்மெண்ட் தான் ஆர்சிஎம். ஸோ டெஃபினெட்லின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்சிஎம்ல இருக்கிற குட்னஸை பற்றி ஆளுங்க பேசணும், பொருளை பற்றி பேச வேண்டாம். ஆர்சிஎம் ஏன்னா அதுக்காக நம்ம என்ன பண்ண ப்ரொமோட், நம்ம பொருளும் மட்டும் இல்லை, நன்மை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ப்ரொமோட் பண்ணணும். இதுதான் டிசிஜி மெயின்லி சொன்ன ஒரு விஷயம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மோஸ்ட் திங் இஸ் பி தேங்க்ஃபுல் டு த யூனிவர்ஸ். நீங்க வந்து இப்ப எந்த பின்லெவலில் இருந்தாலும், நீங்க வந்து எவ்வளவு பெரிய சக்சஸ்ல இருந்தாலும், என்ன இருந்தாலும், நீங்க இருக்கிற இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், யூனிவர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்னா நத்திங் இன் அவர் ஹேண்ட், இதெல்லாம் வந்து நம்ம பண்ண விஷயம் கிடையாது. இந்த யூனிவர்ஸ்ல ஏதோ கடவுள் இல்லைன்னா வந்து அந்த ஒரு சக்தி நமக்கு கொடுத்தனால தான் நமக்கு இதெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ வி ஷுட் பி வெரி மச் தேங்க்ஃபுல் டு த யூனிவர்ஸ். அக்செப்ட் நெகட்டிவிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. இந்த பிசினஸ்ல வந்து நிறைய நெகட்டிவிட்டிஸும் வரும், நிறைய பாசிட்டிவிட்டிஸும் வரும். ரெண்டும் நீங்க என்ன பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு கெட்ட விஷயம் நமக்கு நடந்திருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா வந்து அந்த நெகட்டிவிட்டி, அந்த ஒரு கெட்ட விஷயம் நடந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுவும் வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுங்க. எஸ், இது வந்து ஆல்ரெடி இந்த இந்த மாதிரி ஒரு நிலைமையிலூட எனக்கு கடந்து போய்தான் ஆகணும், அதுக்காக தான் இது வந்திருக்கு. இந்த விஷயம் இந்த இந்த காலகட்டமும் கடந்து போகும், நாளைக்கு வந்து பாசிட்டிவிட்டி வரும். அந்த மாதிரி அந்த நெகட்டிவ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுங்க, நம்ம டிமோட்டிவேட் ஆகாதிருங்க. அதே மாதிரி நமக்கு நிறைய பாசிட்டிவிட்டி, நமக்கு பின் சேஞ்ச் வரும், நமக்கு வந்து நிறைய காசு வரும், எல்லாமே வரும். அதுவும் நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. எல்லாமே வந்து நம்ம இந்த யூனிவர்ஸ் கொடுக்கிறது, அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அண்ட் ப்ராக்டிஸ் forgiveness. நம்ம என்ன பண்ணணும், ஆளுங்களுக்கு வந்து நம்ம இதுக்கு forgive பண்ணணும், மன்னிக்கணும். யாராவது உங்ககிட்ட வந்து மோசமா பிஹேவ் பண்ணாலும், யாராவது உங்ககிட்ட வந்து என்ன சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மன்னிக்கிற அந்த ஒரு பழக்கம் நம்ம கொண்டு வரணும். இந்த மூணு விஷயங்கள் நம்ம லைஃப்ல நம்ம கொண்டு வந்தா இந்த பிசினஸ் நமக்கு சிம்பிளி பெரிய லெவல்ல நமக்கு கொண்டு வர முடியும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷிங் யூ ஆல் ஏ பிரைட் ஃபியூச்சர். நீங்க வந்து இந்த டேட்ஸ் வந்து மறக்காதுங்க. 16th செப்டம்பர் நம்ம டிசி சாரோட பர்த்டே, சேவா திவஸ் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இஸ் யூஎல்பி சென்னை. அடுத்த யூஎல்பி ப்ரோக்ராம் வந்து சென்னையில 17ஆம் தேதி நவம்பர் 2024 நடக்க போறாங்க. மேக்ஸிமம் ப்ரொமோட் பண்ணுங்க, மேக்ஸிமம் ஆளுங்களை இந்த ப்ரோக்ராமுக்குள்ள கொண்டு வரணும். அண்ட் 24th anniversary, நம்ம 24வது anniversary வந்து நவம்பர் 24ஆம் தேதி 2024 டெல்லியில நடக்க போறாங்க. அதோட டிக்கெட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்திலும் வந்து டிக்கெட் எல்லாம் வந்துடுச்சு. தமிழ்நாட்டில இருந்து எல்லா லீடர்ஸ் கிட்ட பேசினாங்க, ஆனால் இது வரைக்கும் வந்து நம்பர்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் எத்தனையும் பட்டுன்னு எனக்கு கொடுங்க, எத்தனை வேணும்னு. அப்பதான் வந்து நமக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய ஆளுங்க ஒவ்வொரு வருஷம் ஆர்சிஎம்ல ஆளுங்க ஜாயின் பண்றாங்க, ஆக்டிவான புது புது லீடர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து இந்த டிக்கெட்டுக்கும் வந்து நிறைய ஆளுங்க கேட்குறாங்க. நம்ம கோர் லீடர்ஸ் எல்லாம் வந்து அந்த டிக்கெட்டு கிடைக்கிறதுக்காக பயங்கரமா வந்து அடி நடக்குறாங்க. ஸோ இன்கேஸ் எத்தனை டிக்கெட் வேணுங்கிறது இம்மிடியட்லி சொன்னா மட்டும்தான் கொஞ்சம் டிக்கெட்டாவது வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நவம்பர் 24ஆம் தேதி நடக்க போற ப்ரோக்ராம்ல தமிழ்நாட்டில இருந்து மேக்ஸிமம் ஆளுங்க வாங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்துல வந்திருக்கிற எல்லா ராயல்டி அண்ட் அபோவ் அச்சீவர்ஸுக்கும் வந்து நம்ம மேடையில வந்து ரெக்கக்னேஷன் இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஜேஆர்சிஎம், வாழ்த்துக்கள். நம்ம டி சார் சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து நான் நினைக்கிறது தமிழ்நாட்டில் எல்லாமே வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். அண்ட் இன் கமிங் ஃபியூச்சர் தமிழ்நாடு வில் பி த நம்பர் ஒன் டீம், நம்பர் ஒன் பிஸ்னஸ், கிவிங் வித் த நம்பர் ஒன் பிஸ்னஸ் ஃபார் ஆல் ஓவர் இந்தியா இன் ஆர்சிஎம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஜேஆர்சிஎம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். கமரா சார் இருக்கா? எஸ். சரி, சுகுமார் சார் ஃபர்ஸ்டே கை தூக்கி இருக்காங்க. சுகுமார் சார் பேசுங்க சார்.
சார் சார் வணக்கம். What? டுடே மீட்டிங் வெரி சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு சார். அடிபொலி அடிபொலி. இல்லை, நீங்க சொன்ன இந்த இந்த பாயிண்ட் 25 பாயிண்ட் ரொம்ப சூப்பரா ஒரு ஒரு கவிதை எழுதின மாதிரி இருக்கு. அந்த பாயிண்ட் ஒவ்வொன்றும் முத்து முத்தா வைரமா இருக்கு. அந்த கவிதை எழுதி படிச்சோம்னா மனப்பாடம் எப்படி ஒரு ஒரு பாட்டு எழுதுற மாதிரி இருக்கு, அதே மாதிரி கவிதை மாதிரி இருக்கு சார். ரொம்ப இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப சூப்பர் சார். உண்மையிலே எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ்நாட்டின் தலைமகன் நான் சொன்னேன், அதே மாதிரி ஆவடியின் திருமகன் சொல்லிட்டேன். இன்னைக்கு ஆவடிக்கு வந்ததுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு இந்த இந்த 25 பாயிண்ட் சொன்னது எப்படி நாங்க வாழ்த்துறதுன்னு தெரியல சார். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு இந்த மீட்டிங் பற்றி எப்படி நான் சிறப்பாக எவ்வளவு பேர் நான் இதெல்லாம் போட்டேன், இன்ஃபர்மேஷன் போட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டு எல்லாருக்கும் எல்லாம் பண்ணியிருக்கும் போது அது போட்டு கூட நான் எவ்வளவு பேர் வந்தாங்கன்னா ஒரு 40 பேர் 60 பேருக்கு அது மேலே தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்க பண்ண ஒவ்வொரு சப்ஜெக்ட் சொல்லும்போது ஒவ்வொரு மீட்டிங் நானும் இப்போ மீட்டிங்ல ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி நீங்க சொன்ன மெத்தட்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். நல்ல உண்மையிலே ஜனவரி மாசம் நீங்க சொல்ற மாதிரி டெக்னிக்கல் நிறைய உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா சொல்ல போனா எப்படி நான் உங்களுக்கு சொல்ல தெரியலங்க. அவ்வளவு பிரில்லியண்டான சப்ஜெக்டை எடுத்து நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே அழகா கரெக்டா சொல்றீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பெரிய லெவலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த வயசுக்கு நீங்க ஃபேமிலியோட ரன் பண்ணணும், ஜாலியா போகணும் வரணும் சுத்தணும் அந்த எண்ணெல்லாம் இருக்கிற நேரத்துல ஆர்சிஎம் வளர்ச்சிக்காக தியாகம் பண்ணி நாங்க இருக்கிறேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அங்கதான் ஆன்சர் பண்றேன் சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். என்னன்னா இது நாங்களே சின்ன வயசுல இருக்கும்போது சொன்ன மாதிரி இதெல்லாம் அனுபவிச்சு ஜாலியா போயிட்டு போயிட்டு வந்த காலம்லாம் போச்சு எங்களுக்கு. ஆனா இப்போ அந்த ஆசை கீசை இருக்கு, ஆனா போறதுக்கு நேரம் இல்லை. ஆனா நீங்க எல்லாம் ஃபேமிலியை விட்டுட்டு அங்கிருந்து இங்க பண்ணும்போது ஒரு பெரிய தியாகம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். Thank you so much, Sumar sir. வாழ்த்துக்கள். Thank you. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லானம். நன்றி. ரஞ்சித் சார், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் பை ஆவடி மீசை சுகுமார். Thank you so much, sir. Thank you so much, Sumar sir. ஜெயார்சியம் லீடர், தேங்க்யூ. செம்ம இன்ஃபர்மேஷன். அடாடாடாடா, என்ன நெஞ்சு பொறுக்குது இல்லையே, இந்த நிலைகட்ட மாநில இருக்க மாதிரி துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம். ஸோ ஜெயார்சியம் லீடர். ஸோ Thank இது you, sir. நம்ம எனக்கு இது நான் சொன்னது கிடையாது, எல்லாமே டிசி சார் சொன்னதுதான். நான் டிரான்ஸ்லேட் பண்ண அவ்வளவுதான். இருந்தாலும் அதை வாங்கி அதை கரெக்டா ஒரே ஒரு பிழை இல்லாம கரெக்டா அப்படியே டெடிகேட்டடா எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா, அதுதானே எங்களுக்கு வேணும். ஸோ ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் சரியான நேரத்துல எங்களை சோர்ந்து போகிற நேரத்துல தூக்கி நிமிர்த்தி எங்களெல்லாம் ஜெயிக்க வைக்கிற ஒரு இளம் புயல் நீங்க. ஸோ கண்டிப்பா உங்களுடைய பிளெஸிங்கோட கண்டிப்பா எங்களுடைய வேலையை நாங்கள் இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், இன்னமும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். இன்னைக்கு கூட நானும் வெண்மதி மேடம் ஒரு குக்கிராமத்துல ஒரு 10 பேர் வச்சு ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணிட்டு தான் வர வழியில போய் நான் அப்படியே கேட்டுட்டே வந்தேன், மீட்டிங் கேட்டுட்டே வந்தேன். நிறைய இன்ஃபர்மேஷன். கடைசியா சொன்ன வார்த்தை நெஞ்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இடிச்சது. ஏன்னா ஒரு டிசிஆர் சொன்ன விஷயம் என்னன்னா, அடுத்தவங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி என்னத்தை உதவி பண்றீங்க, ஒரு சரியான ஒரு உண்மையான ஒரு உணர்வோட உதவி பண்ணீங்க அப்படின்னா இந்தியா வல்லரசா மாறுன்றத நம்ம டிசிஆர் சொன்னீங்க. அந்த நெகட்டிவிட்டி சொன்னீங்க பாருங்க, உண்மையிலேயே அது மறக்க முடியாது. அந்த நெகட்டிவிட்டி கண்டிப்பா அது போகும். அது மாதிரி நம்மளும் அந்த நெகட்டிவிட்டி பாஸ் பண்ணி தான் நம்மளும் பாசிட்டிவா கொண்டு போன்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பா நம்மளை மாத்திக்கணும். ஸோ நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி. ஜெயார்சியம், தேங்க்யூ. ஸோ 16ஆம் தேதி யோகாவில் சந்திப்போம். இன்னைக்கு நைட் நாங்கள் நானும் கார்த்தி சார்லாம் தஞ்சாவூருக்கு போற போகிறோம். தஞ்சாவூர்ல ரொம்ப நாளாக ஒரு டீம் இருந்தது, அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தூசி தட்டி எழுப்பி அவர் கொஞ்சம் ஒரு மாசம் ஒரு 50,000 வியூ பண்றதுக்கு பிளான் பண்றதுக்காக நைட்டு 11 மணிக்கு அந்தோதியா எக்ஸ்பிரஸ்ல நாங்களும் புறப்பட போறோம். நாளைக்கு தஞ்சாவூர்ல முடிச்சுட்டு மறுநாள் காலைல நேரம் நேரம் செவஞ்சி ஒன்றவள் வந்துடும். ஜெயார்சியம், தேங்க்யூ ஜி. Super, super, sir. All the best. All the best. Yes. Okay. So, anybody else? Okay, right. Thank you. So, நான் எல்லாரையும் அன்மியூட் பண்ணி கொடுக்கிறேன். ஜெயார்சியம். எஸ். வெல்கம் சார், வெல்கம் சார். அஸ்கர் சார் சார் பேசுங்க. எதை சொன்னாலும் கரெக்டா சொல்லுவார். அவர் ஒரு பெரிய ட்ரீமர், அவர் பெரிய ஒரு ரைட்டர், அவர் ஒரு பார்த்தீங்கன்னா விஷனரி பர்சன். அவரோட விஷன் தான் நம்ம எல்லாம் பின்னால நிற்கணும். அவர் சொல்றதெல்லாம் 1% நம்ம பின்னால வந்தோம்னாவே எல்லாமே டைமண்ட் ஆயிடலாம். இந்த 25 நம்ம ஃபாலோ பண்றதுங்கிறது எல்லாத்துக்கும் முடியும். நான் நிறைய மாத்திக்கணும்.
எல்லாருமே விசுவாசமா இருங்க. எந்த சூழ்நிலையும் எல்லாமே மாறி கத்துக்குங்க. இந்த எவ்ரி டைம், எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட் தன்னை வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து தன்னை செதுக்க கத்துக்குங்க. அவர்ஸ் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் 31ஆம் தேதி வீட்டை விட்டு கிளம்புனது, இன்னைக்கு மார்னிங் தான் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ நான் வந்து 8 மணிக்கு மீண்டும் கிளம்புறேன். நாளைக்கு ராஜபாளையத்துல ஒரு பெயிண்ட் ஷாப்போட பணம் வாங்குறேன். பில்டர்ஸ் அவங்க Wow, 10 super. லேக் எடுக்கிறாங்க பெயிண்ட். பில்டர் அசோசியேஷன்ல நாளைக்கு பேசுறேன் நான். திருப்பி கிளம்புறேன். 16ஆம் தேதி திவாஸ் கொண்டாடிட்டு, 15ஆம் தேதி 16ஆம் தேதி கொண்டாடிட்டு திருப்பி 18ஆம் தேதி தான் வீட்டுக்கு வரேன். அப்போ நான் ஒரு நாள் தான் வீட்டில் இருந்திருக்கேன். என்னோட டைம்னஸ், என்னோட குரல் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கட்டி போச்சு குரல். நேற்று 12 மணி வரைக்கும் கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரைட், ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் வயசாகிட்டு இருக்கு. நான் அடிக்கடி சொல்ற விஷயம் ஒண்ணுதான். பேச்சுக்களுக்கும் வீச்சுக்களுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. அழகா ஜாலியா பேசி பேசி பேசியே காலத்தை கடத்திடாதீங்க. பேசாம வேலை செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும். ஆனா பேசிட்டு வேலை செய்யலைன்னா ஒண்ணுமே கிடைக்காது. இப்ப பெரிய உண்மையை நான் சொல்றேன். நம்ம வளர்றோமோ இல்லையோ, ஆர்சியம் பெரிய இடத்துக்கு போக போகுது. அதை பிடிச்சிக்கிட்டு தொத்திக்கிட்டு போனாதான் இனிமேட்டு. போன வருஷத்தோட ஆர்சியம் நம்ம வளர்த்தாதான் ஆர்சியம் வளரணும்னு நினைச்சோம். அது பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் எல்லா கண்களும் இந்தியா பாக்குது, உலகமே பார்க்க போகுது. நான் பழைய சீனியர், நான் பழைய ஆளெல்லாம் இங்க கதை ஆகாது. அதனால எல்லாருமே தன்னை நல்லாவே பார்த்துக்குங்க, மாறிக்கிங்க, ஜெயிச்சிருங்க. சூப்பரா பிரசன்டேஷன் பண்ண நம்மளோட ரூபிக்கு வாழ்த்துக்கள். ஜேஆர்சிஎம். தேங்க்யூ அஸ்கர் சார். சார் நம்ம நான் அந்த ஸ்லைடில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். செல்ஃப் லவ், 100 days செல்ஃப் லவ் டார்கெட். நீங்கள் ஆ, வந்து கொஞ்சம் செல்ஃப் லவ் பண்ணுங்க, ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாருங்க. ஆரோக்கியம் ஆமா. இல்லாத நம்ம வந்து ஓடிட்டு பிரயோஜனமே இல்லை. இன்னும் விட மாட்டேங்கிறாங்க சார், என்ன சார் பண்றது? இல்ல, அதான் நம்ம எல்லாமே வேணும், நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டு போனோம்ல. அப்பாவையும் அம்மாவையும் வந்து ஒரே மாதிரி கொண்டு போனோம். இங்க அப்பா மட்டும் போது அம்மா வேண்டாம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆர்சியம் வேணும், ஆனா ஓகே கூட சார், தேங்க்யூ. ஆரோக்கியம் பாருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். மக்களோட பிளஸிங் இருக்கு சார் எனக்கு. எஸ் எஸ் எஸ், ஷுவர் சார், ஷுவர். எப்போ எப்போ எல்லாரும் இருக்கட்டும் சார். சூப்பர், வண்டர்ஃபுல் சார். தேங்க்யூ ஸோ மச். ரைட்லி செட் எவ்ரி திங் சார். தேங்க்யூ. எஸ், வேதராஜன் சார் வாங்க ப்ளீஸ். Sir, JRCM. ஜேஆர்சி வெல்கம் சார் ப்ளீஸ். Yes. Sir, 2017 we joined RCM. இன்னைக்கு தான் வந்து டிசிப்ளின், வாட் இஸ் ஆர்சிஎம் டிசிப்ளின் அப்படின்றத வந்து இன்னைக்கு தான் நாங்கள் பார்த்தோம் ஒரு லீடர் இருந்து. சரிங்களா, இது வரைக்கும் நாங்கள் சேர்ந்த நாள்ல இருந்து இந்த டிசிப்ளின் எந்த லீடரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததே கிடையாது. சரிங்களா, லீடர்னு சொல்லலை, எந்த அப்ளைன்னு சொல்லிக் கொடுக்கல. நீங்க டிசிஜிஐயா சொன்ன அந்த விஷயத்த வந்து இன்னைக்கு சொன்னீங்க பாருங்க. இங்கதான் தமிழ்நாட்டுடைய டேர்னிங் பாயிண்டே இருக்க போகுது. ஏன் அப்படின்னா 21 கோல்டன் ரூல் நாங்களும் நிறைய அதை பத்தி பேசணும். ஆரம்பத்துல நிறைய பேர் வந்து அப்ளைன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண மாட்டோம்னு டைரக்டாவே சொன்னாங்க நிறைய பேர். வி டோன்ட் வாண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய அப்ளைன் பேசினாங்க. பட் இன்னைக்கு நீங்க பேசுனீங்க பாருங்க, 100% தமிழ்நாட்டுடைய டேர்னிங் பாயிண்டா இன்னைக்கு இருக்க போகுது. நீங்க பாருங்க, நெக்ஸ்ட் இயர் இதே டைம் யூ வில் சி லாட் ஆஃப் எமரல்ஸ். இந்த மீட்டிங் ஃபுல்லா எமரல்டா இருக்க போறாங்க. அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து நடக்க போகுது. ஏன் அப்படின்னா எந்த பிசினஸா இருக்கட்டும், எந்த ஒரு வீடா இருக்கட்டும், எனிதிங் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி தான், நீங்க டைமண்ட் போனா கூட பிசினஸ் காணாம போயிடும். அது வந்து எஸ் பாத்தீங்கன்னா 100% உண்மை. அது நம்ம வேர்ல்டு வைடு சுத்தி நிறைய இடத்துல அந்த மாதிரி பார்த்துருக்கோம் நம்ம. அது ஒரு பெரிய அம்பையரா இருந்தா கூட டிசிப்ளின் இல்லாத அம்பையர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காணாம போயிடுச்சு. தே மேபி 100 years கூட இருந்திருக்கலாம். பட் டிசிப்ளின் இல்லாத ஒரு அம்பையர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மண்ணோட மண்ணா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு 2017 நாங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து நாங்க அந்த டிசிப்ளின்னா என்ன, 25 கோல்டன் ரூல டிசிஜிஐ சொன்னது நீங்க அப்படியே சொன்னீங்க பாருங்க. இட்ஸ் a வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் திஸ் ஆர்சிஎம் பிசினஸ் அண்ட் டைரக்ட் செல்லிங். 100% நாங்க வந்து ஆல்ரெடி நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னும் ஸ்ட்ரிக்டா வந்து நாங்க அதை ஃபாலோ பண்ண போறோம். அதை எங்க டீமுக்கு வந்து 100% இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா
பிஸ்னஸ் வந்து இட் வில் பி இந்த நீங்கள் சொன்னீங்க பாருங்க டூப்ளிகேஷன். அன்னைக்கு வந்து பிரவீன் சார் வந்து நம்ம 7Gல வந்து ஒரு விஷயம் சொன்னார், டூப்ளிகேஷனை பற்றி நிறையா பேசினார். பட் அங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் தான் நீங்கள் பண்ணீங்க. பட் அது சின்ன கரெக்ஷன் கிடையாது. இட் இஸ் என்ன சொல்கிறது, பிஸ்னஸே திருப்பி போடக்கூடிய ஒரு கரெக்ஷன். அது என்ன அப்படின்னா டூப்ளிகேஷன் ஓகே, பட் ரைட் டூப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னீங்க பாருங்க, அந்த ரைட் டூப்ளிகேஷன் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ வி வில் டூப்ளிகேட் அவர் டிசிஜிஸ் மைண்ட். அதை அப்படியே நாங்கள் டூப்ளிகேட் பண்ணி நாங்கள் வந்து பிஸ்னஸில் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நாங்கள் நிறைய இந்த மாதிரி எதிர்பார்த்தோம். பாஸ்ட் 7-8 இயர்ஸாக வந்து இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினான ஒரு ட்ரைனிங் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது இன்னைக்கு தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு எவ்ரிபடி கேன் கீப் இட் இன் த ரைட்டிங். இட் இஸ் கோயிங் டு பி a டேர்னிங் பாயிண்ட் ஃபார் அவர் தமிழ்நாடு. ஓகே, ஸோ நன்றி, வணக்கம், ஜெய்ஆர்சிஎம். Thank you. அண்ட் வி வில் ஷோ வாட் இஸ் தமிழ்நாடு ஃபார் த ஹோல் இந்தியா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் வேதராஜா சார். நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் இந்த டைமில் நிறைய எமரால்ட்ஸ் இருக்கட்டும் இந்த லிஸ்டில். அண்ட் ஐ பிலீவ் யூ வில் பி ஆல்சோ ஒன் அமங் த ஆல். ஃபசலுதீன் சார் வாங்க சார். எஸ், நம்ம லீடர் ஃப்ரம் தெங்காசி சார். சார் ஜெயாசியம், குட் ஆர்சியம். ஜேஆர் சிங் சார். சார் கொஞ்சம் காலையில அட்டன் பண்ண முடியல, நேரம் சரியில்லை. ஓகே ஓகே 101 வயசு, அவர் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஆயிடுச்சு, அதனால கண்டினியூ பண்ண முடியாது. நான் ஒரு 6 பாயிண்ட் விட்டுட்டேன். அப்படியா? நோ இஷ்யூ சார். வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க. நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி தேங்க்யூ கொடுக்குறேன். தேங்க்யூ சார். சார் நான் உண்மையில நீங்க உங்க பேச்சு கேட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு சார். ஆமா, நம்ம ஒண்ணுமே பண்ணல சார். சும்மா பேருக்கு தான் நீங்க சொன்ன மாதிரி சும்மா தான் இருக்கிறேன் சார். இன்னுமே தான் எங்களுக்கு நீங்க வந்து இந்த மாடு ஹைட்ல மாட்டு வண்டியில அந்த ஒரு குச்சில ஒரு ஆணி மாதிரி வச்சிருப்பாங்க. இப்ப அது தடை பண்ணிட்டாங்க, இப்ப கிடையாது. இப்ப அதை வைக்க கூடாது. முன்னால வச்சிருப்பாங்க ஆணி, அதை வச்சு குத்துவாங்க. மாடு எவ்வளவு ஹைட் இருந்தாலும் ஏறும். அதே மாதிரி எங்களுக்கு நீங்க இன்னைக்கு பெரிய ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கீங்க சார். உண்மையில வெக்கமா இருக்கு. நம்ம என்ன ஆர்சிஎம் பண்ணிட்டு இருக்கோம்னு வெக்கப்பட வேண்டியது சார். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனா நான் வீடியோல வந்து பார்க்க முடியல, அதனால ஆடியோ ஃபுல்லா கேட்டுக்கிட்டேன். ஒரு 6 பாயிண்ட் கேட்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ் சார். நிச்சயமா இன்னும் வரக்கூடிய மாசத்துக்கு நான் பெரிய அளவு மாற்றம் பண்ணுவோம் சார். நம்ம ரொம்ப நன்றி. எங்களெல்லாம் பூஸ்ட் பண்ணி வாழ்க்கையில முன்னேறணும், மற்றவங்களை முன்னேற வைக்கணும்னு பெரிய, அதுதான் சார் பெரிய விஷயம். நாம மட்டும் நல்லா இருக்க கூட, நமக்கு முன்னால இருக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கும் பாத்தீங்களா, அது பெரிய ஒரு விஷயம் சார். அந்த எண்ணத்துக்கே இறைவனுடைய உதவி கிடைக்கும். நீங்க நினைவூட்டி எங்களுக்கு ஊக்கப்படுத்த ரொம்ப நன்றி சார். நான் கட்டாயமா உங்களை ஃபாலோ பண்ணுவோம். நன்றி, வாழ்க்கை. தேங்க்யூ சார். ஜெயாசியம், குட் ஆசியம். ஆல் தி பெஸ்ட் சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் வந்து நான் வர்றேன் தெங்காசிக்கு. வாங்க சார். வெல்கம் வெல்கம். கூப்பிட்டாங்க. வெல்கம். ஓகே 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 ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்குங்கிறது பெரிய விஷயம். இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எகெயின் நான் சொல்றது அதுதான், ப்ரோக்ராமில் வந்து நம்ம கேட்கறது மட்டும் இல்லை, இந்த விஷயத்துல வந்து ஐ ஆம் நாட் எக்ஸ்பெக்டிங் 100% இம்ப்ளிமெண்டேஷன். இது 25 ரூல்ஸும் வந்து 100% எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் ஐ பிலீவ் இதுல இருந்து உங்களால பண்ண முடியறது ஒரு 5 விஷயமா இருந்தா ஒரு 5 விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அது 5 விஷயத்துல இருந்து ஒரு 5% டோட்டல் பிஸ்னஸ் பர்சனாலிட்டி எல்லாத்திலும் growth வரும். அந்த ஒரு 5% அதான் நான் கேட்கறது. ஆனா ஜஸ்ட் வந்து ப்ரோக்ராம் இப்போ நம்ம பாக்குற மாதிரி பார்த்து விட்டுடாதுங்க. ஏன்னா இது சொல்லி தந்தது நம்ம டிசி சார். இது நான் சொல்றது கிடையாது, உங்களோட லீடர் சொல்றது இல்லை. இந்த இந்தியாவுக்காக சரிக்கும் நம்ம நாட்டுக்காக நல்லது பண்ணோன்னு உள்ளுக்குள்ளே நினைச்சு அதுக்காக அதுக்காக உயிர் கொடுக்குற ஒரு ஆளு சொன்ன விஷயங்க தான். ஸோ அது வந்து நீங்க எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜேஆர்சிஎம். வாழ்த்துக்கள். நான் எல்லாரையும் வந்து அன்மியூட் பண்ணி கொடுக்குறேன். ஜேஆர்சிஎம் சொல்லிட்டு எல்லாருக்கும் வெளியே போயிடலாம். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி ஓணம் டு எவ்ரிபடி. எஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ரஜிஷ் சார். உங்க குடும்பத்திற்கும் உங்களோட அனைவருக்கும் ஓணம் பண்டிகை வாழ்த்துக்கள். ஆவடி மீசை சுகுமார். தேங்க்யூ சார். ஜெயாசியம், குட் ஆசியம். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். ஜெயாசியம், குட் ஆசியம். ரஞ்சித் சார். All the best everybody. Yes, yes sir, yes sir. Thank you sir. Jayasem, good afternoon. Nandi sir. Ashok sir, thank you. Waltukkal sir. Happy Onam sir. Sujata madam. Thank you so much. Jayasem, good afternoon. Thank you. Yes, Devi sir, thank you. Gajendran sir, thank you sir. Anil Sarvan sir. Yes, thank you sir. Sir, happy Onam. Meeting. Thank you. Thank you Jayamar sir. Thank you Jayamar sir. All the best. Thank you Onam. Yes sir, yes sir. 25 golden Yes, Ashok sir, thank you. Thank you. Thank you, sir. Good afternoon, JRCM. Yes, Manimurthy sir.
16th சார் பர்த்டே நம்ம டிசி சாப்பிட சாருக்கு சார்